வணக்கம், நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 15/3/2026 நடந்து முடிஞ்சது. அதுக்கான ப்ரூஃப் வீடியோ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இவ்வளோ நாள் கொஞ்சம் லாங் கேப் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 80 நாளுக்கு மேலே நம்ம வீடியோ போடலை. ரீசன் என்னன்றதை நம்மளோட டெலகிராம் குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். என்னுடைய மதர் ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. ஸோ அவங்க இறந்துட்டாங்க. அதனால தான் வீடியோ என்னால் போட முடியல. அதை நான் நம்ம டெலகிராம் குரூப்லேயும் தெரிவிச்சிருந்தேன். இந்த நாட்களில் என்னால் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் நம்ம பெய்டு கோர்ஸில் ஹிஸ்ட்ரி அண்ட் கெமிஸ்ட்ரி எடுக்கல. என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எடுத்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். அதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சிடுறேன். ரைட். ஸோ இந்த ப்ரூஃப் வீடியோக்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம நடத்தின சப்ஜெக்ட்ஸ்லேருந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க. மெயின்ஸுக்கு நம்ம கோர்ஸே எடுக்கல. மெயின்ஸுக்கு நம்ம எடுக்கவே இல்லை. ப்ரிலிம்ஸில் நடத்தினதே 50% கவர் ஆகும்னு சொல்லியிருப்பேன். 50% கவர் ஆகிருக்குது. அதாவது 70+ கொஷின்ஸ் இந்த குரூப் 2A மெயின்ஸ்ல வந்திருக்குது. வழக்கம் போல இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்பவுமே நம்ம தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன், INM, யூனிட் நம்பர் 6 இதெல்லாம் நம்ம நடத்துறது 100% வரும். ஸோ 25 out of 25 வந்திருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் நம்ம நோட்ஸ், நம்ம கிளாஸ் நோட்ஸ்ல என்னென்ன பார்ட்ல வந்திருக்கு அப்படிங்கிறத நான் ப்ரூஃப் காட்டுறேன். அதே நேரத்தில் எந்தெந்த புக் சார், எந்தெந்த புக்ல இருந்து சார் வந்திருக்குது அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தாங்க. நான் ஏற்கனவே சொன்னதுதான். இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு லட்சுமிகாந்த், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நம்ம வெங்கடேசன் சார் புக்கு. அதே போல யூனிட் நம்பர் 6க்கு அந்த பச்சைகர் புக்கு தான் இப்போ புதுசாக அப்டேட் பண்ணி ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க. அது படித்தாலும் ஓகே, இல்லை பச்சை புக்கு படித்தாலும் ஓகே தான். தமிழ்நாடு வரலாறு. ஸோ இந்த 3 புத்தகங்கள்ல இருந்து தான் அதிகப்படியான கேள்விகள் வந்திருக்குது. இது தாண்டி நம்ம கிளாஸ்ல எடுத்த ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸு, அது சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டா, முக்கியமான தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ், இது எல்லாமே சேர்ந்து தான் அதில் கவர் ஆகி வந்திருக்கு. ரைட்டுங்களா? ஸோ இதான் அந்த புக் டீடைல்ஸு. நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் கொடுத்துட்டு வரோம். அது ஜிஎஸ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஃபார் ஆல் காம்படேட்டிவ் எக்ஸாம். டிஎன்பிசி குரூப் 1ல ஆரம்பிச்சு எல்லா எக்ஸாமுக்கும், SSC, ரயில்வே, SI போலீஸ்னு எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஒன்லி ஜிஎஸ் பொது அறிவு மட்டும் எடுக்கிறோம். இல்லை ஹிஸ்ட்ரி அண்ட் கெமிஸ்ட்ரி மட்டும் நம்ம இன்னும் எடுக்கல. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எடுத்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். கிளாஸஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல பை லிங்க்லாம் இருக்கும். ரெக்கார்டட் வீடியோ தான், லைவ் கிடையாது. நீங்க இதுக்கு 1 year வேலிடிட்டி இருக்கு. அந்த 1 year வரைக்கும் நீங்க எத்தனை முறை வேணாலும் இந்த ரெக்கார்டட் வீடியோவை நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். லைவ் கிடையாது. இது வீட்டில இருந்து படிக்கிறவங்க, குறிப்பாக ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க, ஒர்க்கிங் உமனா இருக்கிறவங்க, ஒர்க்கிங் மென்னா இருக்கிறவங்க எல்லாருக்கும் யூஸ் ஆகணும். ஏன்னா லைவ் எல்லாரையும் ஒரே நேரத்தில் வந்து பார்க்க முடியாது இல்லையா? அதனாலதான் ரெக்கார்ட் வீடியோவை கொடுத்துருக்குறோம். ஸோ தேவைப்படுறவங்க இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டாலும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது முழுக்க ரெக்கார்டட் வீடியோன்றதுனால ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவோம். PDF-உம் அப்லோட் பண்ணி வச்சிருப்போம். இது ரெண்டையும் நீங்க வீடியோஸ் பார்த்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்க PDF-ஐ பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கலாம். சார் டவுட்ஸ் வந்தா என்ன சார் பண்ணலாம்? 8870302702 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணலாம். எய்தர் டெக்ஸ்ட் மெசேஜ் ஆர் வாய்ஸ் மெசேஜ். நான் அப்படிதான் நம்ம ஸ்டூடெண்ட்டை கைட் பண்ணிட்டு வரேன். நான் உங்களுக்கு மேக்ஸிமம் 48 ஹவர்ஸ்ல உங்களுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவேன். தயவு செஞ்சு யாரும் கால் பண்ண வேண்டாம். ஒன்லி வாட்ஸ்அப் மெசேஜ். டவுட் கிளாரிஃபிகேஷன் அதெல்லாம் நடக்கும். இது டெமோ கிளாஸஸ். நம்ம கிளாஸ் டீடைல் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்த டெமோ கிளாஸஸ்க்கும் ஒரு டெமோ கிளாஸ் மெயில் மெசேஜ் போட்டிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சென்ட் பண்றேன். ஸோ 1 year வேலிடிட்டி. கோர்ஸ்க்கான ஃபீஸு, ஃபுல் கோர்ஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா இதான் ஃபீஸு. இல்லை தனித்தனியாக ஒரு சப்ஜெக்டாக ஜாயின் பண்ணீங்கன்னா இதான் இதுக்கான ஃபீஸு. ஸோ இந்த டீடைல்ஸை தெளிவாக பார்த்துக்கோங்க. எக்ஸாம் குரு காளி அப்படிங்கிற மொபைல் ஆப்பில் தான் நம்ம கிளாஸஸ் கொடுத்துட்டு வரோம். ஆண்ட்ராய்டு, ஐஃபோனுக்குன்னு தனித்தனியாக இருக்குது. வெப்சைட்டுக்கான லிங்க் இருக்குது. நீங்கள் உங்களுடைய மொபைல், டேப், கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும். எல்லாத்துக்குமான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க மட்டும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. அதர்ஸ் வந்து தயவு செஞ்சு மெசேஜ் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ உங்கள் நேரத்தையும் என்னுடைய நேரத்தையும் வீணாக்க வேண்டாம். ஸோ இந்த ப்ரூஃபை வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு கேள்வியாகவும் அதுக்கு நம்ம நடத்தின ப்ரூஃபையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், லோக்மானிய திலகர் சுயராஜ்ய இயக்கத்தை தன்னாட்சி இயக்கம் என்று மறு உருவாக்கம் செய்து மாற்றி அமைத்தார். ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் சில இடங்கள்ல லோக்மானிய திலகர் வந்து சுயராஜ்ய இயக்கத்திலே இருந்திருக்கிறாரு, தன்னாட்சி இயக்கமும் இருந்திருக்கிறாரு, அதனால வந்து அவர் தான் மாத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இது வந்து ஒரு டவுட்ஃபுல் பாயிண்ட் தான். 100% ட்ரூன்னு சொல்ல முடியாது. ஆனா அதே நேரத்தில் ஸ்வராஜ் என்ற வார்த்தை வந்து ஆங்கிலேய அரசாங்கத்துக்கு ஒரு வெறுக்கத்தக்க சொல்லாம இருந்தது. அதே நேரத்தில் அவங்கள என்ன பண்ண முடியல, அதை ஏத்துக்கவும் முடியல. ஸோ இதுக்கு 100% கரெக்ட். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏ தவறு, ஆர் சரியாக இருக்கலாம். இந்த இடத்துல சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதனை அடைந்தே தீர்வேன் அப்படின்னு பாலகங்கார திலகர் சொல்லியிருப்பாரு. அது கரெக்ட் தான். ஆனா அவரே பின்னாடி அன்னி பெசன்ட் அம்மையாரோட இணைஞ்சு தன்னாட்சி இயக்கத்திலையும் ஈடுபட்டிருப்பாரு. அதுவும் சரிதான். ஆனா அதுக்காக இவர் தான் மறு உருவாக்கம் செஞ்சாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது டவுட். மேபி எஸ்ன்னு கொடுக்கலாம், அதாவது ட்ரூன்னு கொடுக்கலாம், இல்ல ஃபால்ஸ்ன்னு கொடுக்கலாம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இது தவறு, இது சரி நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம். இதுக்கான ப்ரூஃபை பார்த்துடலாம்.
ஸோ லோகமானிய திலகர் என்ன பண்ணியிருப்பாரு, ஃப்ரீடம் ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஷால் ஐ ஹேவ் இட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எங்க பெல்காம் நடந்த காங்கிரஸ் கூட்டத்தில் இதை பத்தி பேசியிருப்பார் 1916. அதுக்கான ப்ரூஃப் தான் இது. தென்னிந்திய புரட்சியின் போது நடந்த நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்த சொல்லிட்டான். இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் நீங்க கவனிக்கணும் என்னன்னா, பிராந்திய கூட்டமைப்புன்னு தனியா ஒண்ணு கிடையாது. திருநெல்வேலி, திண்டுக்கல், மலபார் இந்த மாதிரி நிறைய பகுதியில ஒன்றிணைச்சுதான் அதை என்ன பண்ணுவாங்கன்னா பிராந்திய கூட்டமைப்பு. இல்லை ஒரு பிராந்தியம் இல்லை, அப்ப இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு பிராந்தியம். அப்புறம் இது எல்லாத்தையும் என்ன பண்ணிருப்பாரு, கடைசியா ஒன்றிணைச்சு தென்னிந்திய கூட்டமைப்பாக நம்ம மருது சகோதரர்கள் ஒரு பேரறிக்கையை வெளியிட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ இதுல இது எந்த அடிப்படையில் இப்படி கொடுத்தா அப்படிங்கிறதே புரியல. ஸோ முதல்ல இந்த ஆர்டரை பார்த்துடலாம். முதல் குழு என்னன்னு பாத்துங்க, ராமநாதபுரம் கூட்டமைப்பு. அடுத்தது திருநெல்வேலி, திண்டுக்கல். இவங்க ராமநாதபுரம், திருநெல்வேலி, திண்டுக்கல் எங்க சந்திப்பாங்க, கல்லர் நாட்டை சந்திப்பாங்க. அடுத்தது மலபார், கோயம்புத்தூர் கூட்டமைப்பு. மலபார் பகுதி, கோயம்புத்தூர். இவங்களை எங்க மீட் பண்ணுவாங்கன்னா கோயம்புத்தூர்ல மீட் பண்ணுவாங்க. அடுத்தது கர்நாடக பகுதி, மராத்திய பகுதி. கிட்டத்தட்ட தென்னிந்தியாவில் எல்லா ரீஜன்லயும் மீட்டிங் நடந்திருக்குது. இதெல்லாம் சேர்ந்ததுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், இதெல்லாம் சேர்ந்ததுதான் தென்னிந்திய கூட்டமைப்பு. அப்ப ஃபர்ஸ்ட்ல என்ன வந்திருக்கணும், இது எல்லாம் சேர்ந்ததுதான் தென்னிந்திய கூட்டமைப்பு. அப்புறம் தான் என்ன பண்றாரு, மருது சகோதரர்கள் இதை ஒன்று இணைக்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது முதல்ல நம்ம பார்த்தது என்னது, ராமநாதபுரம் கிடையாது. அப்புறம் திருநெல்வேலி, திண்டுக்கல் தான் இருக்குது. அப்ப திருநெல்வேலி, திண்டுக்கல், திருநெல்வேலி, திண்டுக்கல். சரி, இதெல்லாம் சேர்ந்ததுதான் நம்ம தென்னிந்திய கூட்டமைப்புன்னு சொல்றோம். இந்த பிராந்திய கூட்டமைப்பு அப்படிங்கிறது என்ன, ஒவ்வொரு பிராந்தியத்திலையும் கூட்டமைப்பு ஏற்படுத்தினாங்களா, அப்ப இதான் முதல்ல வருதா, இதான் ஃபர்ஸ்டா? அப்ப 1 2 3 4 1 2 3 பிராந்திய கூட்டமைப்புன்றது தான் எல்லாம் தனித்தனியா ஒவ்வொன்றும். ராமநாதபுரம், திண்டுக்கல், திருநெல்வேலி, திண்டுக்கல், மலபாறு, கோவை, இதெல்லாமே. அப்ப இது எல்லாம் சேர்ந்தனா இதான் முதல்ல வரணும். இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சதுதான் மருது சகோதரர். அதனால என்ன பண்றோம், தென்னிந்திய கூட்டமைப்பு அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆன்சர் 4 1 2 3 இது இருக்கலாம். ஸோ இதுக்கான ப்ரூஃபை நம்ம இப்போ காட்டியாச்சு. இதான் நம்ம கிளாஸ்ல ரெக்கார்டட் வீடியோல எடுத்தது. நான் ஃபர்ஸ்டே சொன்னதுதான். இது எல்லாமே எங்க இருந்து எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பச்சை புக்கு தான். நான் ஏற்கனவே அந்த புக்கை படிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். என்னால் முடிஞ்சதுன்னா ஃப்ரீயா பிடிஎஃப் ஷேர் பண்ணணும்னு சொன்னா அப்புறம் கிடைச்சது நான் ஷேரும் பண்ணிட்டேன். நம்ம டெலகிராம் குரூப்ல இருக்குது, பிடிஎஃப் செக்ஷன்ல போய் தேடி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டெலகிராம் குரூப்கான லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, எப்பயுமே நான் சொல்லுவேன், ஒரு எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் ப்ரைஸ் வரும், 2 வாட்டி வரும். தெரியலன்னா ஆன்சர் பண்ணிடாதீங்க, வெயிட் பண்ணுங்க. 2 வாட்டி வரும். ஒரு கொஸ்டின் இந்த வாட்டி 3 வாட்டி வந்திருக்குது, ஒரு கொஸ்டின் 2 வாட்டி வந்திருக்குது. நீங்க 2 கேள்விக்கு சரியா நீங்க ஆன்சர் போட்டிருந்தீங்கன்னா 5 கேள்விக்கு சரியா போட்டிருக்க முடியும், 7.5 மார்க் வாங்கியிருக்க முடியும். கரெக்டா? பார்க்கலாமா? தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன், டிஐஐசி டிக்கு, தமிழ்நாடு சிவில் சர்வீஸ் கார்பரேஷன், டிஐடிசி தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், தமிழ்நாடு ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் கார்பரேஷன், சிப்காட். இதெல்லாம் எந்தெந்த வருஷம் உருவாக்குனாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரே பேஜ் தான். இதுல இருந்துப்பா 3 கொஸ்டின், ஆமா 3 4 கேட்டிருக்கான்னு நினைக்கிறேன். டிக்கு, டிட்கோ, டான்சிட்கோ அப்படின்றது சிப்காட். ஓகேவா? இதுல சில இடங்கள்ல டிஎன் விட்டுட்டீங்கன்னா சிட்கோ. சரியா? தமிழ்நாடு தான் டேன், அதை நீங்க மறைச்சிக்கிட்டீங்கன்னா SIDCO சிட்கோ. இதுதான் இங்க கேட்டிருக்காங்க. இதுவே தான் 3 வாட்டி கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடா. கடைசியா சிப்காட்டோட வேலை என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த சிப்காட்டோட வேலைன்றது ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 ப்ரிலிம்ஸ்லயே மெயின்ஸ்லயே போன வாட்டி கேட்டான். அதே கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்டிருக்கிறான், பட் வேற மாதிரி அதை மாத்தி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம், ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் ப்ரமோஷன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, சிப்காட். சிப்காட் தான் 1971. ஸோ சிப்காட் 1971 3 4க்கு 3 ஒரே ஆப்ஷன். நான் ஏன் சூஸ் பண்ண தெரியுமா, இருக்கிறது ஒரே ஆப்ஷன் தான். அதை அடிச்சா நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். டைம் இப்படிதான் நம்ம சேவ் பண்ண முடியும். நல்லா தெரிஞ்ச கேள்விக்கு டக்கு டக்கு ஆன்சர் பண்ணிட்டு அடுத்தது போக முடியும். சிப்காட் 1971 3. ஸோ இருக்கிறது ஒரே ஆப்ஷன் தான். ஸோ ஆன்சர் இஸ் டி. ஆன்சர் டி. அடுத்தது தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸ் ரூல்ஸ் ஆர் மேட் அண்டர் த ப்ரொவிஷன் ஆஃப் பவர் கன்ஃபர்ட் பை த இந்தியன் கான்ஸ்டியூஷன். இது தமிழ்நாடுக்கு மட்டும் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருப்போம், யூபிஎஸ்சிக்கும் பொருந்தும், எஸ்பிஎஸ்சிக்கும் பொருந்தும். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். நாட் ஓன்லி தமிழ்நாடு பட் ஆல்சோ ஃபார் ஆல் ஸ்டேட்ஸ். இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலத்துக்கும் இது பொருந்தும் அப்படின்னு தான் சொல்லியிருப்போம். கரெக்டா? அப்ப இங்க தமிழ்நாடு கொடுத்துருக்கலாம், பரவாயில்ல விட்டுருங்க. ஈஸியா ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ண முடியும். டேரக்டா ஆர்டிகல் தெரிஞ்ச ஆர்டிகலுக்கும் போக முடியும். 309 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2ஆ பிரிச்சிருப்பாங்க. 308ல இருந்து 23 வரைக்கும். அதை 308ல இருந்து 14 வரைக்கும் சர்வீசஸ் பணிகள் அப்படின்னும்,
314 இருந்து 15 இருந்து 23 வரைக்கும் அது தொடர்பான ஆணையங்களும் அப்படின்னு பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ இதுல 309 தான் யூனியன் அல்லது மாநிலத்திற்கான சேவை செய்யும் நபர்களின் ஆட்சேர்ப்பு மற்றும் சேவை நிபந்தனைகள். இதை பத்தி சொல்றது ஆர்டிகல் 309. 311 என்ன சொல்லுது? டிஸ்மிசல், ரிமூவல் ஆர் ரிடக்ஷன் ரேங்க் ஆஃப் பர்சன் எம்ப்ளாய்டு இன் த சிவில் கெப்பாசிட்டி அண்டர் த யூனியன் ஆர் ஸ்டேட். மாநிலத்தில் அல்லது மத்திய பணிகள் இருக்கக்கூடிய நபருடைய பணி பாதுகாப்பு தொடர்பானது. அப்ப 311 கண்டிப்பா கிடையாது. அவன் பணி பாதுகாப்பு பத்தி கேட்கல, ரூல்ஸ் பத்தி தான் கேட்டிருக்கிறான். ஸோ ஆன்சர் 309. இது சரியான விடை. 309. Which of the following features amending Indian Constitution requires ratification by not less than half of the state legislature? அதாவது மொத்தம் 3 வகையான பெரும்பான்மை இருக்கு. சாதாரண, சிறப்பு, சிறப்பு பெரும்பான்மையோடு பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்களின் ஒப்புதல் அப்படின்னு 3 பாயிண்ட் இருக்கு. சரிங்களா? அதுல என்ன கேட்கிறான்னா, இது 3வது பாயிண்ட் கேட்டிருக்கிறான். ஒரு மசோதாவை லோக்சபா, ராஜ்யசபால ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணணும் 2/3. ஆனா அது மட்டும் இல்லாம பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்களின் ஒப்புதல் தேவை. 28 மாநிலம் இருக்குதுன்னா 15 மாநிலம் அதை ஒத்துக்கணும். அப்பதான் இது நடைமுறைக்கு வரும். அது என்ன மசோதா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ், இதுக்கெல்லாம் ஸ்பெஷல் மெஜாரிட்டி போதும். அடிஷன் ஆஃப் ஏ நியூ பிரின்சிபல், அமெண்ட்மெண்ட் இன் த பவர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், இதுக்கு இது தேவை கண்டிப்பா. சேஞ்சஸ் இன் த பவர் ஆஃப் த ஸ்டேட். ஸோ கட்டாயமா இதுல என்ன வரும்? 3 வந்தே தீரணும். 3 வந்தே தீரணும்னா 3 ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் எலிமினேஷன் போகும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டியே போதும். 2 வரக்கூடாது. 2 வரக்கூடாது. கண்டிப்பா 3 வந்தே தீரணும். 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுல சேஞ்சஸ் இன் த பவர் ஆஃப் த ஸ்டேட். ஸோ ஆன்சர் 2 and 3 and 4. 3 and 4 பார்க்கலாமா? ப்ரூஃப் பார்க்கலாம் பாருங்க. சாதாரண பெரும்பான்மைக்கு என்ன கொடுத்துருக்காங்க? புதிய மாநிலங்களை உருவாக்குதல், மாநில எல்லைகளை மாற்றியமைத்தல், மாநில பெயர்களை மாற்றியமைத்தல், இதெல்லாம் வருது. மாநில சட்டப்பேரவை, சட்ட மேலவையை நீக்குதல், பாராளுமன்ற நடைமுறை, தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர், அதாவது ஸ்கெடியூல் நம்பர் 5, ஸ்கெடியூல் 6. அப்ப இதுல பாத்தீங்கன்னா இது இதுல வருது அடிஷன் ஆஃப் ஏ நியூ பிரின்சிபல் ஸ்டேட். அப்ப இது ஸ்டேட் இங்க மிஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு சிம்பிள் மெஜாரிட்டியே போதும். அப்ப கண்டிப்பா ஒன்றும் வரக்கூடாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு என்ன வேணும்? ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பிக்கெல்லாம் ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும். அப்ப ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் வரக்கூடாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் வரக்கூடாது. அப்போ 1, 2 வரக்கூடாதுன்னா 1 வரக்கூடாது, 2 வரக்கூடாது. ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. 3, 4 தான் சரி. 3, 4 அதுக்கு ப்ரூஃப் பார்த்துடலாமா? 3, 4க்கு பாருங்க. சிறப்பு பெரும்பான்மையோட பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்களின் ஒப்புதல் என்னென்ன வேணும், என்னென்ன திருத்த முடியும் அப்படின்னா, 7வது அட்டவணையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பட்டியல், அதாவது மத்திய மாநில பொதுப்பட்டியல் திருத்துறது, முக்கியமா பொதுப்பட்டியல் திருத்துறது. அடுத்தது பாராளுமன்றத்துல மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், குடியரசுத் தலைவர் தேர்தல், ஒன்றியத்தின் நிர்வாக அதிகாரத்தை மாநிலங்கள் மீது அதிகப்படுத்துதல், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட், சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் சம்பந்தமான விதிகள், லெஜிஸ்லேச்சர் ப்ரொசீஜர், இது எல்லாமே பார்த்தோமா? இப்போ இதுல பாருங்க 3வது மற்றும் 4வது பாயிண்ட், சேஞ்சஸ் இன் த பவர் ஆஃப் த ஸ்டேட், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே அதிகார பகிர்வு. இது 2த்துக்கு என்ன வேணும்? கண்டிப்பா பாதிக்கும் மேற்பட்ட மாநிலத்தின் ஒப்புதல் அவசியம். அப்ப 3வது பெரும்பான்மையில அதுதான் இருக்குது. நெக்ஸ்ட், இன் கேஸ் a member of Tamil Nadu cabinet want to resign ministerial post to whom he or she may submit the resignation letter. அதாவது ஒரு அமைச்சர் வந்து கேபினெட்ல இருந்து ரிசைன் பண்றாரு அப்படின்னா அவருடைய அந்த கடிதத்தை யார்கிட்ட கொடுக்கணும்? இல்ல பாத்தீங்கன்னா அதர் ப்ரொவிஷன்ஸ் ஆஸ்ட் த மினிஸ்டர் கொடுத்துருப்போம். அதாவது அமைச்சருடைய மற்ற வகையங்கள். The chief minister shall be appointed by the governor. முதலமைச்சர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். Other ministers shall be appointed by the governor. மற்ற அமைச்சர்களும் முதலமைச்சரின் ஆலோசனையின் பேர்ல மாநிலத்தினுடைய ஆளுநரால தான் நியமிக்கப்படுறாங்க. On the advice of the chief minister, and the ministers shall hold the office during the pleasure of the governor. ஆளுநர் விரும்பும் வரைக்கும் அவர் பதவியில் இருக்கலாம். இதுதான் கொடுத்துருக்கோம். இப்போ இவங்க எல்லாருக்கும் என்ன பண்றது? நியமனம் பண்றது ஆளுநர் தான். அப்போ அவருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறதும் ஆளுநர் தான். அப்போ அவர் ரிசைனிங் லெட்டர் யார்கிட்ட தான் கொடுக்கணும்? ஆளுநர்கிட்ட கொண்டு போய் தான் கொடுக்க வேண்டும். டு த கவர்னர். நியமிக்கிறது அவர் தான் அப்படின்னு சொல்லும் போது அவர் ரிசைக்னேஷன் பண்றாரு அப்படின்னா அவருடைய ராஜினாமா கடிதத்தையும் ஆளுநர்கிட்ட தான் கொடுக்கணும். ஸோ இது நம்ம கிளாஸ்ல எடுத்தது. கான்ஸ்டியூஷனை பொறுத்தவரையில 25 out of 25 நம்ம நடத்துனது அப்படியே வந்துருக்கு.
வெப்பமண்டல பசுமை மாறா மழைக்காடுகள் பற்றிய கூற்றுகள்ல எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க. வெப்பமண்டல பசுமை மாறா மழைக்காடுகள் உயிர் தொகுதி மற்றும் மிகப்பெரிய தாவர விலங்கினங்கள் கொண்டுள்ளது. சரி. 25 இருந்து 50 சென்டிமீட்டர் கிடையாது, ரொம்ப அதிகமான மழைப்பொழிவு இருக்குது. இங்க அடர்த்தியான மற்றும் உயரமான மரங்கள் உண்டு. ஒண்ணு கண்டிப்பா சரி, ரெண்டு தப்பு. என்ன கேட்டிருக்கிறாங்க, எது கூற்று உண்மைன்னு கேட்டிருக்கிறாங்க. ஒண்ணு கண்டிப்பா வரணும், ஒண்ணு கண்டிப்பா வரணும், ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. அதுல கண்டிப்பா என்ன கூடாது, ரெண்டு வரக்கூடாது. ரெண்டு வரக்கூடாதுன்னா இருக்கிறது ஒரே ஆப்ஷன் தான், 1 மற்றும் 3. அப்படியே சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ இதுக்கான ப்ரூஃப் பார்த்துடலாம். நம்ம பெய்டு கோர்ஸ்ல எடுத்தது டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். தமிழ்ல நான் கொண்டு வரல, கிளாஸ்ல எடுத்திருக்கிறேன். வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 200 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழைப்பொழிவு இருக்கும், அதிகமான மழைப்பொழிவு. அதே போல பாருங்க, இங்கதான் என்ன இருக்குது, அதிகப்படியான வெப்பநிலை வந்து 15-30 இருக்கும் டிகிரி செல்சியஸ்ல. The evergreen forest has a rich source of fauna and flora. அதாவது தாவர வகைகளும் விலங்கு வகைகளும் அதிகமா இருக்கும். அதான கேள்வி, அதான கேள்வியா கொடுத்துருக்காங்க. தாவர விலங்கு இனங்கள் அதிகமா இருக்குது. 25 இருந்து 50 சென்டிமீட்டரா, எவ்வளவு சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான், 200 சென்டிமீட்டர். தப்பு கண்டிப்பா. அப்போ ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணி ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். நான் வழக்கமா சொல்றதுதான், நம்ம கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. 3 மந்திரம் சொல்லுவோம், நம்ம ஜிஎஸ் மட்டும் தான் எடுக்கிறோம். நம்ம கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. ரெண்டாவது, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. எவ்வளவு நாள் படிக்கணும் சார், கண்டிப்பா ஒரு வருஷத்துக்கு படிக்கணும். மூணாவது, மேக்ஸ் அண்ட் ரீசனிங் நல்லா பண்ணணும். இது நீங்க பக்காவா பண்ணா குரூப் 1 பிலிம்ஸ் ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். குரூப் 1 மெயின்ஸ்ல 50% ஸ்கோர் பண்ண முடியும். நீங்க குரூப் 4 குரூப் 2 படிக்கிறீங்கன்னா ஜிஎஸ்ல மேக்ஸிமம் மார்க் வாங்கிடலாம். மற்ற போட்டித் தேர்வுக்கு படிச்சாலுமே மேக்ஸிமம் மார்க் நம்ம கோர்ஸ் படிச்சாலே வாங்க முடியும். பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க படிக்கணும். ஏன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுறோம். அதன் பிறகு நீங்க என்ன பண்ணணும், டே டு டே லைஃப்ல நடக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி படிச்சுதான் ஆகணும். ராஜ்யசபாவின் முக்கிய செயல்பாடானது சட்டங்களை நிறைவேற்றுவது ஆகும். The main function of Rajya Sabha is to implement law அப்படின்னு கேட்டீங்கன்னா definitely not. Often கிடையாது, சில சமயம் எப்பொழுதும் கிடையாது. சில சமயங்களில் வரலாம், ஆனால் நெவர் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஏன்னா மெயின் ஃபங்க்ஷன் கேட்கறாங்க, ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் கேட்கல, மெயின் ஃபங்க்ஷன். மெயின் ஃபங்க்ஷன் அதுவான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. வேற என்ன சார் வேலை ராஜ்யசபாவுக்குன்னு பாத்தீங்கன்னா, மாநிலங்களை பிரதிநிதித்துவப்படுத்துறது தான் வேலை அவங்களுக்கு. அதாவது மாநிலம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் அங்க போய் கேள்வி எழுப்புறது, அது சம்பந்தமான விவாதங்களை பங்கெடுக்கிறது, மாநிலத்துக்கு ஃபேவரா நடந்துக்கிறது, அதுதான் அவங்களுடைய வேலை, தலையாய பணி. ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் த லா. ஸோ எப்பொழுதும் அப்படின்றது கட்டாயமா கிடையாது, அடிக்கடின்றது கண்டிப்பா கிடையாது. டிஎன்பிசி ஆன்சருக்கு என்ன வேணா கொடுப்பான், மேபி அவன் சில சமயங்களில் தான் கொடுப்பான்னு நினைக்கிறேன், நான் நினைக்கிறேன் கண்டிப்பா. ஏன்னா என்ன பண்றோம், சில நேரங்கள்ல என்ன பண்றோம், ராஜ்யசபா குறிப்பாக விதி 67 பி, விதி 312 பி, 312 2ன்னு சொல்லலாம், இல்ல பின்னு சொல்லலாம். இது ரெண்டும் 249 இந்த விதிகள்லாம் யாரு நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு, நல்லா கான்ஸ்டியூஷன் படிச்சவங்களுக்கு புரியும். இந்த மசோதாக்கள்லாம் முதல்ல எங்க தான் கொண்டு வரணும், ராஜ்யசபால தான் கொண்டு வரணும். அப்ப ராஜ்யசபாவுக்கு ஒரு நல்ல பொசிஷன் இருக்குது. எல்லா இடத்துல இருக்காங்க கண்டிப்பா கிடையாது, 3 இடத்துல மட்டும்தான். இப்ப மணி பில் போச்சுன்னா கண்டிப்பா அவங்க அப்ரூவ் பண்ணணும் அவசியம்லாம் கிடையாது. 14 நாள் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க, எதுவுமே பேசலன்னா ஆள்தான் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் லோக்சபா. அப்ப டிஎன்பிசில சில நேரங்களில் சில சமயங்கள்ல ஆன்சர் கொடுக்கலாம். ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா எப்போதும் இல்லைன்றதுதான் சரியான பதில். ராஜ்யசபாவை பொறுத்தவரையில நம்ம கிளாஸ்ல இதை பத்தி தெளிவாக எடுத்திருக்கிறோம். சைமன் குழு, வரிகுடா இயக்கம், ஆலை நுழைவு, நீல் சிலை வந்து சென்னையா, 4க்கு 1 ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. அப்படியே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, போயிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம எக்ஸாம்ல நல்லா டைம் சேவ் பண்ணி அடுத்தது மேக்ஸ் ரீசனிங்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு எடுத்துக்கலாம். சைமன் குழு புறக்கணிப்பு 1928 பிப்ரவரி 3 எங்க வராங்க, பம்பாய்க்கு வராங்க. மெட்ராஸ் புலிஸ்டர் ரெஜிமெண்ட் பிரிவுல வந்து ரொம்ப தலைவராக, மிகப்பெரிய தலைவராக இருந்தார் அலகாபாத்தின் கசாப்புக்காரன் பக்ஷர் ஆஃப் அலகாபாத். யார், நம்ம நீல். அவருடைய சிலையை கொண்டு தான் சென்னையில வைக்கிறாங்க. 1927 சென்னை. நான் நிறைய கொண்டு வரல, 2-3 ஆப்ஷன் இருந்தாலே போதும், நம்ம ஈஸியா கிளியர் பண்ணிட்டு அடுத்தது வந்துடலாம். பூலித்தேவன், கட்டபொம்மன், ஊமத்துரை, தீரன் சின்னமலை. முதல்ல பூலித்தேவரை பத்தி பார்ப்போம். ஸோ பூலித்தேவன் பத்தி பார்க்கும் பொழுது ராபர்ட் கிளைவுடன் போர் புரிஞ்சிருக்கிறாரு. ஆனா ஆப்ஷன் ராபர்ட் கிளைவ் இருக்காரா பாருங்க, ராபர்ட் கிளைவ் இல்லை, அதனால சார் ரைட்டு, ராபர்ட் கிளைவ் விட்டுடுவோம். அடுத்தது பாருங்க, ஹெரான், கர்னல் ஹெரான் மற்றும் மாப்பஸ் கானை தோற்கடித்தார். அப்ப ஹெரான் அப்படின்னு தான் கரெக்ட். பூலித்தேவன் அப்படிங்கிறது ஹெரான் வரணும். ஆப்ஷன் ஏக்கு வந்து 2, 2 ஆப்ஷன் இருக்கட்டும். அடுத்தது, இது நம்ம நோட்ஸ் அப்படியே ஒட்டுமொத்தமா கொண்டு வந்துட்டேன், அதனாலதான் இவ்வளவு போயிட்டு இருக்குது. காவிரி, ஓடாநிலை, அரச்சலூர் இதெல்லாம் யாரோட சம்பந்தப்பட்டது, தீரன் சின்னமலையா?
தீரன் சின்னமலையை பத்தி படிக்கும்போது மீண்டும் ஆங்கில தளபதி ஹாரிஸ் தலைமையில் ஒரு குதிரைப்படை ஓடா நிலையை அடைந்தது. அப்ப தீரன் சின்னமலைனா ஹாரிஸ், தீரன் சின்னமலை ஹாரிஸ். சோ பூலித்தேவன்னா ஹெரானு, தீரன் சின்னமலைனா ஹாரிஸ். 4க்கு 3ன்னு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. அப்ப இப்படியே லாக் பண்ணிடலாம், இப்படி லாக் பண்ண முடியும். ஸோ ஃபுல்லா நம்மளுக்கு தெரியணும் அவசியம் இல்லை. நான் தான் சொல்லுவேன் அடிக்கடி, நம்ம கிளாஸை நல்லா படிச்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போங்கப்பா. ஒன்று படிச்சது அப்படியே ஒரு ஈஸி ஆன்சர் பண்ண முடியும், இல்லைன்னா படிக்காதது வரும். படிச்சதை வச்சு ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணிடலாம். சொல்லியிருக்கோமா? அடுத்தது இதை பாருங்க, அரேஞ்ச் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸ். இது ரொம்ப முக்கியமானதுப்பா. நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, நான் இதெல்லாம் ப்ரூவ் பண்ணி ஆகணும்னு இந்த வீடியோ போடுறேன். பட் டிலே ஆயிடுச்சு, பரவாயில்ல, இருந்தாலும் தெரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஒரு கலெக்டர், ரெண்டாவது அவருக்கு கீழே டிஆர்ஓ, அவருக்கு கீழே ஆர்டிஓ, கடைசியா தாசில்தார், அவருக்கு கீழே விஏஓ, ஆர்ஐ கீழே விஏஓ. அதான் ஆர்டர். இந்த சிலபஸ் எப்படி படிக்கணும்னு சொல்லியிருப்பேன், ஒரு யூடியூப்ல இருக்கு, இது நம்ம சேனல் இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இங்க டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இந்த கொஸ்டின்ஸ்ல எடுத்திருப்பேன். குரூப் 2 மெயின்ஸுக்கு எப்படி தயாராகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதில் பாருங்க. நான் அந்த வீடியோவுக்கு நான் உங்களுக்கு ப்ளே பண்றேன். நான் எல்லாமே எடுத்து வச்சிருக்கிறேன் முன்னாடியே. இவங்க ஒரு ஆட் போடுறாங்க. இந்த ஆடு ஃபுல்லா தான் பார்த்தாகணும் போல இருக்குது. சரி, ஒரே நிமிஷம் இருங்க. ஏன்னா நாம வந்து கிளாஸ்ல சொல்லியிருக்கோம் இல்லையா, கட்டாயமா அது வரும், வந்தே தீரும் அப்படின்னு சொல்றோம்ல. இது வரலாம் எனக்கு கேளுங்க, வரலாம் திரும்ப கிளாஸை எடுக்கல அப்படின்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ அதை தான் பார்க்க போறோம். இப்போ நான் சொல்ற நோட் பண்ணிக்கங்க, வந்து கொஸ்டின் வரலாம், ஏன் வரலன்னு கேளுங்க. அப்படியே சொல்றேன், பாத்துக்கங்க. முதல்ல மாவட்ட நிர்வாகம், மாவட்ட நிர்வாகத்தின் தலைவர் மாவட்ட ஆட்சியர், அவருக்கு கீழே பாத்தீங்கன்னா டிஆர்ஓ, டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆபீசர் அல்லது டிவிஷனல் ரெவென்யூ ஆபீசர் கொடுத்திருப்பாங்க. மாவட்ட வருவாய் அலுவலர் டிஆர்ஓ. நம்ம குரூப் 1 எக்ஸாம் பாஸ் பண்ணி போனா அங்கதான் டிஆர்ஓ தான் போடுவாங்க, சப் கலெக்டர் தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் ட்ரைனிங் கொடுத்து டெப்டி கலெக்டர், அதுக்கப்புறம் ப்ரமோஷன்ல நீங்க ஐஏஎஸ் ஆகலாம், 8-10 வருஷம் சர்வீஸ் ஆனதுக்கப்புறம் கன்ஃபர்ட் ஐஏஎஸ் பின்னாடி பட்டமே கொடுத்துருவாங்க. அப்ப முதல்ல பாத்தீங்கன்னா கலெக்டர், அவருக்கு கீழே டிஆர்ஓ, சப் கலெக்டர் அல்லது டெப்டி கலெக்டர், அவருக்கு கீழே ஆர்டிஓ, ரெவென்யூ டிவிஷனல் ஆபீசர், தமிழ நம்ம கோட்டாட்சியர்னு சொல்லுவோம், கோட்டாட்சியர். அந்த ஆர்டிஓக்கு கீழே தாசில்தார், நம்ம தாசில்தார்னு சொல்றாங்கல்ல. அப்ப வட்டாட்சியர் அலுவலகத்துல அவங்க இருக்காங்க, வட்டாட்சியர் அலுவலகத்துல அவங்க இருக்காங்க. அப்ப மாவட்ட ஆட்சியர்ல மாவட்ட ஆட்சியர் இருக்காரு, அந்த ஆபீஸ்ல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்ல கலெக்டர் இருக்காரு. அதே போல வட்ட அளவுல பாத்தீங்கன்னா வட்டாட்சியர், அவர் எங்க இருக்கிறாரு, வட்டாட்சியர் அலுவலகம், தாலுகா ஆபீஸ்ல இருக்கிறது தாசில்தார். 2 பேருக்கு நடுவுல யார் இருக்கிறாங்க, கோட்டாட்சியர், கோட்ட அளவுல இருக்கக்கூடிய அலுவலகம் ஆர்டிஓ ஆபீஸ், அங்க இருக்கிற ஆர்டிஓ. அப்ப கலெக்டர், டிஆர்ஓ, ஆர்டிஓ, தாசில்தார். தாசில்தாருக்கு கீழே அடுத்து கிராம நிர்வாகமா பிரியும் போது எப்படி ஆகுது, அவருக்கு கீழே ஆர்ஐ, ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், அவருக்கு கீழே யாரு, விஏஓ. இந்த ஆர்டர் இது நான் அப்ப சொல்லி எடுத்திருப்பேன். என்ன சொல்லியிருக்கிறேன், இது வரலன்னா ஏன் வரலன்னு கேளுங்க, கட்டாயமா வரும்னு சொல்லி வந்துச்சுங்களா. வெறும் ஒரு சிலபஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே நடந்திருக்குது அப்படியே. பட் நான் அது வந்து டீட்டெயிலா தெளிவா எடுக்கணும்னு நினைச்சேன், என்னோட சூழ்நிலை எடுக்க முடியாம போயிருச்சு. ஆனா நான் சொன்னது அட்லீஸ்ட் ஒரு மேலோட்டமா வந்திருக்குது, அது சந்தோஷம் தான். அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது சரி. நகர்ப்புறங்களில் வீடற்றவர்களுக்கு தங்கும் இடங்களில் உருவாக்கி கொடுக்க ஒரு வசதி ஏற்படுத்தக்கூடிய திட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம வந்து 2 வீடியோ போட்டிருந்தேன், தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ நான் போடும்போதே சொல்லியிருப்பேன், இது வந்து வரலன்னா நான் கிளாஸ் இனிமேல் எடுக்கலன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கான ப்ரூஃபும் பார்த்துக்கலாம். அந்த ஒரு 2 வீடியோ, இது 2க்கும் ப்ரூஃப் இந்த யூடியூப் சேனல்ல இருக்கு, சிலபஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட்ல நான் ஒரு சேலஞ்ச் பண்ணிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். இது மொத்தமா 2 பார்ட்டா வரப்போகுது. இன்னைக்கு பார்ட் நம்பர் 1 பார்க்க போறோம், நாளைக்கு பார்ட் நம்பர் 2 பார்க்க போறோம். இந்த 2 கிளாஸ்ல இருந்து இன்னைக்கு ஒரு கிளாஸ், நாளைக்கு ஒரு கிளாஸ், 2 வீடியோ இருக்கு போகுது. இது யூடியூப்ல இருக்கு. 2 வீடியோல இருந்து மினிமமா ஒரு क्वेश्चन வரும். நான் சொல்றது ரொம்ப மினிமமா 2-3 क्वेश्चन வந்தாலும் ஆச்சு. இதுல இருந்து 5 क्वेश्चन வந்திருக்குது. அந்த 2 வீடியோல இருந்து 5 क्वेश्चन வந்திருக்குது. நீங்க 2 வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா 5 क्वेश्चन ஆன்சர் பண்ணிருக்கலாம். தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்கள்ல மட்டும் கிடையாது, மினிமம் ஒரு क्वेश्चन வரும். இந்த ஒரு क्वेश्चन வரலனா நான் இதுக்கப்புறம் கிளாஸே எடுக்கல. இது 2த்துக்கும் ப்ரூஃப் இந்த யூடியூப் சேனல்ல இருக்க போகுது. இன்னைக்கு ஒரு வீடியோ, நாளைக்கு ஒரு வீடியோ வரப்போகுது. 2 வீடியோ நீங்க கம்ப்ளீட்டா பார்த்துட்டு போனீங்கன்னா, நான் சொல்றது குரூப் 2 குரூப் 3A பிரிலிம்ஸ், குரூப் 2A மெயின்ஸ், குரூப் 1 மெயின்ஸ், மினிமம் ஒரு क्वेश्चन வரும். வரலனா நான் கிளாஸே எடுக்கல. ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சி
இந்த எக்ஸாமுக்கு மட்டும் இல்ல, எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும். பட் இருந்த 55 திட்டங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் 2025 போட்டிருக்கிறோம். ஸ்டாலின் அரசாங்கம் 2021 ஆரம்பிச்சாங்க இல்லையா, மே மாதம், அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான திட்டங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கும் நாளைக்கும் பார்க்க ஃபைன். ஸோ அதுல இருந்து 5 கொஸ்டின் வந்திருக்குதுப்பா. 2 வீடியோல வந்து 5 கொஸ்டின் வந்திருக்குது. அதுல ஒரு திட்டம் தான் அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நகர்பகுதிகளிலும் ஊரக பகுதிகளிலும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, நகர்பகுதி ஊரகம், ரூரல் அண்ட் அர்பன் 2 இடத்துக்குமே இது பொருந்தது. அது மட்டும் இல்லாம ஆதி திராவிட குடியிருப்புகளில் அடிப்படை வசதிகளான சாலை, தெரு வசதி, குடிநீர் வசதி இதெல்லாத்தையும் உறுதி செய்யறது நம்ம நோக்கம். அப்ப யாருக்குன்னா எஸ்சிக்கு. அதே நேரத்துல யார் யாருக்கும், ரூரல் அர்பன் 2 பேருக்குமே அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் தமிழ்நாடு அறிமுகப்படுத்தப்பட்டது. சரி, இதுல எந்த மாற்றமும் கிடையாது. இது நகர்ப்புறங்களில் வீடற்றவர்களுக்கு தங்கும் இடங்களை உருவாக்கி வசதிகளை மேம்படுத்தக்கூடிய திட்டம். இதை டிஎன்பிசி தான் முடிவு பண்ணணும். என்ன பொறுத்த வரைக்கும் இது தப்பு. ஏன் தப்புனா, இது கிராமப்புறத்துக்கும் நகர்ப்புறத்துக்கும் பொருந்தணும். இது யாருக்கு குறிப்பாக, இவங்கன்னா பொதுவாக கொடுத்துட்டான், வீடற்றவர்களும் கொடுத்துட்டான் கிடையாது. இது பட்டியலின மக்களுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம். அப்ப இது என்ன பொறுத்த வரையில உண்மையான கூற்றுப்படி பாத்தீங்கன்னா தப்பு இது. அப்ப ஏ சரி, ஆனால் ஆர் தவறுன்றதான் 100% கரெக்ட். ஆனா டிஎன்பிஎஸ்சில விசித்திரமா ஆன்சர் கொடுப்பான். பட் நம்ம அதை என்ன பண்ணணும், இதை வச்சு சேலஞ்ச் பண்ணணும். இதுதான் என் நோட்ஸ் வச்சுன்னு சொல்ல வரல. இது அப்படியே எங்க இருந்து கொண்டு வந்தது, வெப்சைட்ல இருந்து, தமிழ்நாடு வெப்சைட்ல இருந்து கொண்டு வந்தது. அந்த டிபார்ட்மெண்ட் வெப்சைட்ல இந்த அயோத்திதாச பண்டிதர் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க ஷேர் பண்ண முடியும். அண்டர் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, சீஃப் மினிஸ்டர் ஹோல்ட்ஸ் ஆஃபீஸ் டில் த பிரஷர் ஆஃப் த கவர்னர். சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்டட் பை த கவர்னர். கரெக்ட் தானே? முதலமைச்சர் ஆளுநர் விரும்பும் வரையில் பதவியில் இருப்பார். அதான் கரெக்ட் தான். முதலமைச்சரை நியமனம் பண்றது ஆளுநர். ரெண்டுமே சரிதான். சரியான விளக்கம், கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ப்ரூஃப் பார்த்துடலாமா? அப்படியே பாருங்க. The chief minister shall be appointed by the governor and the other ministers shall be appointed by the governor on the advice of the chief minister, and the ministry hold the office during the pleasure of the governor. ஆளுநர் விரும்பும் வரையில் பதவியில் இருக்கலாம். சரி, எது சரியானதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இது சரியான கூற்றுன்னு பார்க்கலாமா? பிபி மண்டல் பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தின் தலைவர் சரி. அறிக்கை 82 இல்ல 80 சமர்ப்பிச்சிருப்பார். தப்பு. அரசு பணிகளில் மற்ற பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 27% இடஒதுக்கீட்டு ஆணையத்தை பரிந்துரை செய்யவில்லைன்னு கொடுத்துருக்காங்க. செய்திருக்கிறாரு. அப்ப 1 மட்டும்தான் சரி. இதுக்கான ப்ரூஃப் பார்த்துடலாமா? அப்படியே பாருங்க. பிபி மண்டல் கமிஷன், செகண்ட் பிசி கமிஷன் 1980 ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்து 27% இடஒதுக்கீடு தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்புல எழுத்தறிவு விகிதம் அடிப்படையாக கொண்டு மாவட்டத்தை வரிசைப்படுத்த சொல்றான். முதல்ல கன்னியாகுமரி தான் வரணும். ஸோ இருக்கிறது ஒரே ஆப்ஷன் தான், லாக் பண்ணிட்டு போயிடலாம். 2வது சென்னை. இது நம்ம ஸ்கூல் புக்லயே இருக்குது. இந்த ஸ்கூல் புக்ல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. கன்னியாகுமரி, அடுத்தது சென்னை. எழுத்தறிவு விகிதம் அதிகமா இருக்குது. 2011 சென்சஸ் தான் கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது போலாம். எது வந்து இன்கரெக்ட்லி பேடுன்னு கேட்டிருக்காங்க. நீட்னா நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ரைட்டு. என்இபினா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சரி. எது தவறு? 1, 2 வரக்கூடாது. 1, 2 வரனா ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. 3, 4 தான் தவறு. ஸோ நீட் வந்து நம்ம கிளாஸ் எடுக்கும் போதே, நான் எங்கேயும் எழுதி சொல்லலை, கிளாஸ் எடுக்கும் போதே ஜென்ரலா பாத்தீங்கன்னா நீட்னா அடிக்கடி இந்த நீட் எக்ஸாம் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொல்லி நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் சொல்லியிருக்கிறேன் நான். அடுத்தது 2வதுக்கான ப்ரூஃப் பாத்தீங்கன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, தேசிய கல்விக் கொள்கை 2020 ஜூலை 29 ரிலீஸ் பண்ணது. அடுத்ததாக ஒரு கூற்று பேர் என்ன பார்த்தது, சத்தியமேவ ஜெயதே என்ற சொல்லை வந்து வாய்மையே வெல்லும் அப்படின்னு மாத்தினாரு. செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம் மாத்தினாரு. தமிழக அரசு பேருந்துகளை திருக்குறள் வசனங்களை எழுதி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இப்ப 1, 2 கண்டிப்பா சரிப்பா. 1, 2 கண்டிப்பா சரி. 1, 2 ஆனா வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. 3 சரியா தவறா? நான் கிளாஸ்ல இது எடுக்கல. திருக்குறள் வசனங்கள் திருக்குறள் எழுதினாரு, திருக்குறளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாருன்னு சொல்லியிருக்கான். கரெக்டா இந்த ஸ்டேட்மெண்ட் நடத்தல. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், மேட்ச் பண்ணலாம். 3மே சரி. 3மே சரி. இதுக்கான ப்ரூஃப் பார்த்துடலாமா? பாருங்க. தலைமை செயலகம், செக்ரட்டரியேட் அப்படிங்கிறத தலைமை செயலகம் அப்படின்னு பேர் மாத்திருக்கிறார். சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிறது வாய்மையை வெல்லும் அப்படின்னு மாத்திருக்கிறார். திருக்குறள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, நடத்திருப்போம். அது திருக்குறளை சரியா மாத்தினாரு அப்படின்னு நம்ம என்ன பண்ணல, எங்கேயுமே அதை நம்ம எக்ஸ்பிளைன் கரெக்டா 100% சொல்லல. பேருந்துகள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டதுன்னு சொல்லியிருப்பேன். நாட்டுடைமை ஆக்கும் பொழுது பேருந்துகள் என்ன பண்ணிருப்பாரு, அவரு திருக்குறளை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணியிருப்பார். இப்ப பேருந்து நாட்டுடைமை ஆக்கப்பட்டது அண்ணா பீரியட்ல தான், 67 தான்.
அப்ப அந்த பேருந்துல என்ன பண்றாரு, திருக்குறள் எழுதுறாரு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், புரிஞ்சுக்கலாம். ராமகிருஷ்ண மிஷனை பத்தின கோட்பாடுகள்ல எது உயர்த்தி பிடிக்கிறதுன்னு கேட்கறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எது உயர்த்தி பிடிக்குது இருக்கிறதே எது 100%, அதுக்கு மேல எது கரெக்டா இருக்கும் தான் கேட்கறாங்க. இந்தியாவின் பண்டைய கலாச்சாரத்தை பாதுகாக்கிறது, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஒண்ணு கண்டிப்பா வரணும். அப்ப இந்த ஆப்ஷன் இல்ல, எலிமினேட் பண்ணிடலாம். மனிதனின் உள்ளார்ந்த மிக உயர்ந்த ஆன்மீகத்தை வளர்க்கிறது. ராமகிருஷ்ண மிஷன் யார் ஆரம்பிச்சது? நம்ம விவேகானந்தர் ஆரம்பிச்சதுதான். ஆன்மீக குரு தான் அவர். கரெக்டா? கண்டிப்பாக இது இருக்கணும். அப்ப 1, 2 இருக்கணும். முடிஞ்சு போச்சு. இந்து மதத்தின் உண்மையை மட்டுமே நம்ப வேண்டும் என்று கூறுகிறார். தப்பு. அவர் எல்லா மதமும் சகிப்புத்தன்மை வேணும் தான் சொல்லியிருப்பார். கோ பேக் டு வேதாஸ், வேதங்களை நோக்கி செல்லுன்னு சொல்றது ஆரிய சமாஜ், ஆரிய இயக்கம். அது வேற, தயானந்த சரஸ்வதி கொண்டு வந்தது. இது ராமகிருஷ்ண மடம் யாரால உருவாக்கப்பட்டது? வீரத்துறவி. ஆன்மீகத்தை எல்லாத்தையும் எல்லா மதங்கள்லயும் இருக்கக்கூடிய விஷயங்களை நல்லா எடுத்துக்கணும்னு சொல்லி ஆன்மீகத்தை முன்மொழிந்தவர் தான் நம்ம விவேகானந்தர். ஸோ 1, 2 சரி. ஸோ இதுக்கான ப்ரூஃப் பார்த்தோம்னா, நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படின்னு கிளாஸ் எடுத்திருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா கல்கத்தா கருகில் இந்த ஒரு கோயில்ல, காளி கோயில்ல வந்து அர்ச்சகராக பணியாற்றி இருப்பாரு. இல்லை என்ன சொல்றாரு பாருங்க, பஜனை பாடுறது மூலமா தான் என்ன பண்ண முடியும், நாம ஒரு பேரின்ப நிலையை வந்து அடைய முடியும். ஆன்மீக ரீதியாக கடவுளோடு ஒன்றிணைவது ஒரு முக்கியத்துவம் சொல்லியிருக்காரு. புனித தாயான கடவுள் காளியின் தீவிர பக்தராக இருந்த இவர் தான் என்ன பண்ணாரு அப்படின்னா, இவருடைய பேர்ல தான் அதன் பிறகு நம்ம விவேகானந்தர் ஆரம்பிச்சாரு. அவருடைய கருத்தின்படி அனைத்து மதங்களும் உலகளாவிய எல்லோருக்குமான மூலக்கூறுகளை கொண்டுள்ளது. அவற்றை பின்பற்றினால் அவை வீடு பேருக்கு இட்டு செல்லும். அனைத்து மதங்களை பத்தி பேசியிருக்காரு. இங்க என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல, இந்து மதம் மட்டும்தான் கொடுத்துருக்கான். இந்து மதத்தின் உண்மையை மட்டுமே கொடுத்துருக்கான். உயர்த்தி பிடிக்கிறது மட்டுமே தப்பு. 3 வரவே கூடாது. 3 வரக்கூடாது. இருக்கிறது 1, 2 தான். 1 மட்டுமா? 1 கண்டிப்பா சரி. மனிதனின் உள்ளார்ந்த மிக உயர்ந்த ஆன்மீகத்தை வளர்க்கிறது. ஆன்மீகத்துக்காக தான் உருவாக்கப்பட்டது. ஸோ 1 and 2 வந்து கரெக்ட். டாக்டர் எஸ் தர்மாம்பாள், இது 2வது கேள்வி. அந்த திட்டங்கள் 2 வீடியோ பார்த்தா 5 கொஸ்டின் வரும். அது வந்திருக்குது. ஒரு கொஸ்டின் வரும், வரலன்னா நான் கிளாஸ் எடுக்கலன்னு சொன்னோம்ல, அது 2வது கேள்வி. தர்மாம்பாள் நினைவு மறுமண உதவி திட்டம். இத்திட்டத்தின் பலனுடைய வருவாய் வரம்பு கிடையாது. கல்வி தகுதி இருக்குது. ஏன்னா கல்வி தகுதினா கல்வி தகுதி படிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஒரு டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா 50,000 ரூபாய், இல்ல அதுக்கு டிகிரி படிக்கலன்னா அது கீழே இருக்கீங்கன்னா 25,000. அப்போ இது ஃபர்ஸ்ட் பாயிண்டே தப்பு. இது 50 8 கிராம் தங்கம், 22 கேரட் தங்கம் 8 கிராம் தராங்க. இது கரெக்ட். அதுல எந்த மாற்றம் இல்லை. 1 கண்டிப்பா வரக்கூடாது. 1 வரக்கூடாதுனாலே 2, 3 தான் சரி. ஸோ இதுக்கான ப்ரூஃப் பார்த்துடலாமா? நான் அந்த கொஸ்டினோட ப்ரூஃப் எடுத்துக்கிறேன். தர்மாம்பாள் அம்மையார் நினைவு உதவி மறுமண திட்டம். இல்ல பட்டதாரிக்கு என்ன கொடுத்துருக்கிறோம். இல்ல பாத்தீங்கன்னா தெரியும். இது 1975 ஆரம்பிக்கப்பட்டாலும் அதுக்கப்புறம் பேர் மாத்தி என்ன பண்றாங்க, இந்த மாதிரி கொண்டு வந்துருக்காங்க. இதுக்கப்புறம் இப்போ பேர் மாற்றப்பட்டது. இல்ல பாருங்க, இசிஎஸ் இது வந்து நேஷனல் சேவிங் சர்டிபிகேட்ல 25,000 வாங்கினீங்கன்னா 15,000 இசிஎஸ், 10,000 சேவிங்ஸ்ல பண்ணுவாங்க. 50,000 வாங்கினீங்கன்னா 30,000 இசிஎஸும் 20,000 நேஷனல் சேவிங் சர்வீஸ் சேவிங் சர்டிபிகேட்ல போட்டுருவாங்க. முடிஞ்சு போச்சு. இதான் அந்த பாயிண்ட். அப்ப இந்த 2 பாயிண்ட்டுமே சரியா கொடுத்துருக்காங்களா? 8 கிராம் தங்கம் கொடுத்துட்டாங்க. முடிஞ்சு போச்சு. அடுத்தது இந்த இதுல வந்து நம்ம எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் எங்க பாருக்குது? சதீஷ் தவான் ஸ்ரீஹரிகோட்டா. 2க்கு 3 2 ஆப்ஷன் இருக்குது. அப்படியே அதுக்கு மேல போனீங்கன்னா விக்ரம் சாராபாய் கேரளாவில் இருக்கிறது. 1க்கு 4 இருக்கிறது ஒரே ஆப்ஷன் தான், ஏ. ஓகேவா? ஸோ இதுக்கான ப்ரூஃப் பார்த்துடலாம். ஸோ சந்திராயன் 2 நம்ம எங்க இருந்து ஏவி இருக்கிறோம். சந்திராயன் 1, 2லாம் சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு எடுத்திருப்போம். அதுல நான் வந்து இவரை பத்தி சொல்லலையே, எங்க சார் ப்ரூஃப் காணும்னு கேட்காதீங்க. விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் நான் கிளாஸ் நடத்தும் போது ஓரளவு பேசியிருப்பேன். விக்ரம் சாராபாய் இது வந்து நம்ம கேரளால இருக்குதுப்பா, திருவனந்தபுரம் அப்படின்னு எடுத்திருப்பேன். ரொம்ப முக்கியமான விஷயம், கிளாஸ் நடத்தும் போது நான் என்னுடைய காலேஜ் படிக்கும் போது நாங்கள் டூர் போயிருக்கோம். அதாவது ஐவின்னு சொல்லுவாங்க, இண்டஸ்ட்ரியல் விசிட். அப்படி கூட்டு போயிருக்காங்க. அப்படி கூட்டிட்டு போய் நம்ம எப்போ வழக்கமா டூர் சுற்றி தான் பார்ப்பாங்க. பட் ஒரு இடத்துக்கு கூட்டு போவாங்கல்ல, சப்ஜெக்ட் சம்பந்தமா இல்லை சம்திங் ஏதோ ஒரு இடத்துக்கு படிப்பு சம்பந்தமா, அப்படி கூட்டு போற இடம் தான் விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் ட்ரிவாண்ட்ரம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஆர்டிகல் 178, 180, 182, 184 நல்லா புரிஞ்சுக்க. நான் ஃபுல்லா எடுக்கல, 2 ஆர்டிகல் தான் எடுத்துக்கிறேன். 2 ஆர்டிகல் தெரிஞ்சாலே போதும், அதை வச்சு நம்ம ஈஸியா மேக்கப் பண்ண முடியும். 78 நல்லா கவனிச்சுக்கோங்க. 78 சபாநாயகர் துணை சபாநாயகர் சட்டசபைக்கு. 82 சட்ட மேலவை இருந்ததுன்னா, நமக்கு எம்எல்சி இல்லை, இருந்தா சட்ட மேலவையினுடைய தலைவர் துணைத் தலைவர். ஓகேவா?
அப்ப 78 82 நான் இது 2 தான் நடத்திருக்கிறேன், இது 2 நடத்தல, இதை விட்டுருங்க, தேவையில்லை. 78 என்ன சொன்னேன்? முதல்ல சபாநாயகர், துணை சபாநாயகர், ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர். 82 என்ன சொன்னேன்? சட்ட மேலவையினுடைய தலைவர், துணைத் தலைவர், சேர்மன், டெபுட்டி சேர்மன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இது 3. அப்ப 1க்கு வந்து 2 வரணும், 1க்கு 2 ஆப்ஷன் இருக்கட்டும். 3க்கு 4, 3க்கு 4 ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நிறைய பேர் கேட்கறாங்க, சார் நீங்க கான்ஸ்டியூஷன்ல ஃபுல் ஆர்டிகல் எடுக்கலையே சார். வாய்ப்பே கிடையாது. நீங்க அப்படி எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நான் எல்லாத்தையும் அப்படியே டவுன்லோட் பண்ணி அதை தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு PDF கொடுத்துட்டு போயிடுவேன். அது மேட்டரே கிடையாது. நீங்க புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க ஞாபகம் வச்சிருந்து எக்ஸாம்ல எழுதணும். அதனாலதான் நம்ம ஃபுல்லா நடத்தாம முக்கியமானது மட்டும் நடத்திருக்கிறேன். முக்கியமானது நீங்க படிச்சாலே போதும். அதை வச்சு நீங்க ஈஸியா என்ன பண்ண முடியும்? ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணி ஆன்சர் கொண்டு வர முடியும், ஈஸியா முடியும். நீங்க பாருங்க, நல்லா கவனிங்க. ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஷால் பி ப்ரொவைடட் இன் தி எனி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் only maintained by the state fund. நான் அடிக்கடி சொல்லுவேன், வெரி வெரி worst. இந்த டிரான்ஸ்லேஷன் ரொம்ப மட்டமா இருக்கும். ஸ்டேட் ஃபண்ட்னா அரசு நிதின்னு அர்த்தம். ஸ்டேட் ஃபண்ட்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, மாநில நிதியின். இது தமிழ்ல மோசமான தவறு, ஏத்துக்கவே முடியாது. சரி, இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஷால் பி ப்ரொவைடட் இன் எனி எஜுகேஷன் only provided by the state fund. ஒரு மாநில, சாரி நானும் மாநிலம் சொல்லிட்டேன் பாத்தீங்களா, ஒரு அரசு நிதியில செயல்படக்கூடிய பள்ளி கல்லூரி நிலையங்கள்ல என்ன பண்ணலாமா? ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம்னு சொல்றாங்க. தப்பு, பண்ணக்கூடாது. A state should maintain a neutral and impartial attitude towards all religion. இதுதான் கரெக்ட். ஏ வந்து ஃபால்ஸ் ஆர் ட்ரூ. ஏன் ஃபால்ஸ் பாத்துடலாமா? பாருங்க, அப்படியே பாருங்க, நம்ம கொடுத்தது அப்படியே இருக்கும். நோ ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், அவன் நோ விட்டுட்டான். No religious instruction shall be provided in any educational institution only maintained out of the state fund. நான் என்ன கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா தமிழ்ல? அரசு நிதியில் இருந்து. அவனா என்ன கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்? என்ன கொடுத்துருக்கான் கொஸ்டின்ல? மாநில நிதியில் இருந்துன்னு கொடுத்துருக்கான். தப்பு தானே? கேள்வியே தப்பு. முதல்ல தமிழ் டிரான்ஸ்லேஷன் தப்பு, பட் இது வந்து ஏ தவறு, ஆர் சரி. அடுத்தது choose the right matches. இது எங்கேயிருந்து எடுக்கலப்பா? லட்சுமிகாந்த் புக்ல தான் எடுத்தேன். யாருமே சொல்ல மாட்டாங்க அது அங்கிருந்து எடுத்தா ஒரு முக்கியமான சொல்லுவாங்க, கிடையாது. நம்மகிட்ட எல்லாமே ஓப்பன் தான். இது அப்படியே லட்சுமிகாந்த் புக்ல அப்படியே இருக்கு பாருங்க. குவாசி ஃபெடரல், பார்கெனிங் ஃபெடரலிசம், கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், ஃபெடரேஷன் வித் சென்ட்ரலைஸ்ட் டெண்டன்சி. அப்படியே பாருங்க, அப்படியே லைனா கொடுத்துருப்போம் நாலுத்தையுமே. குவாசி ஃபெடரல், பார்கெனிங் ஃபெடரலிசம், கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், ஃபெடரேஷன் வித் சென்ட்ரலைசிங் டெண்டன்சி. யார் சொன்னது? குவாசி ஃபெடரலிசம் அப்படின்னா அரை அல்லது குறை பகுதி அளவு கூட்டாட்சின்னு சொன்னது கேசி வேறு. பார்கெனிங்னா பேரம் பேசும் கூட்டாட்சின்னு சொன்னது மோரிஸ் ஜோன்ஸ். கூட்டுறவு கூட்டாட்சி கிரான்வில்லி ஆஸ்டின் அடிக்கடி கேட்டது. ஃபெடரேஷன் வித் சென்ட்ரலைசிங் டெண்டன்சி ஐவர் ஜெனிங்ஸ். தட்ஸ் ஆல். அப்படியே இது கேட்டுக்கிறான், வேற எதுவுமே கிடையாது. நான் வழக்கமா சொல்றதுதான். நீங்க நிறைய பேர் வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணணுமா சார், கட்டாயமா சார், அவங்கள்ட்ட கோர்ஸ் ஜாயின் பண்ணல, என்ன புக் படிக்கணும்னு சொல்லுங்கன்னா சில பேர் கமெண்ட் போட்டுருந்தாங்க, பார்த்தேன். நான் முன்னாடியே சொல்லிட்டேனே, ஃபர்ஸ்ட் விஷயம் நான் என்னென்ன புக் எல்லாம் படிக்கணும்னு சொல்லிடுறேன். அதெல்லாம் நீங்களே வாங்கி படிச்சிருங்க, எந்த இன்ஸ்டியூட்டுக்கும் போக வேண்டாம். இல்லை இதெல்லாம் மீறி நான் பல ஆயிரம் பல லட்சம் கட்டி இன்ஸ்டியூட் போகணும்னா போங்க, உங்க விருப்பம். அந்த புக்கை கூட எல்லாம் வாங்க முடியல அவங்களுக்கு நாம என்ன பண்றோம், எல்லா புக்கையும் ஃப்ரீயா பிடிஎஃபா நம்ம டெலகிராம் குரூப்ல போட்டிருக்கிறேன். அதுக்கான லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. டெலகிராம்ல போய் ஃபைல்ஸ் மெனுல போயிட்டு அந்த ஆப்ஷன்ல ஃபைல்ஸை கிளிக் பண்ணிட்டு தேடுங்க, பொறுமையா தேடுங்க, இருக்கும் எல்லா புக்குமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை சார் எனக்கு யாராவது என்கிட்ட எல்லாமே இருக்குது படிக்க முடியல, யாராவது சொல்லி கொடுத்து நான் கேட்டுக்கிட்டேன்னா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன், அது எனக்கு மனசுல நிற்கும், தேவைப்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் அப்படியே லட்டு மாதிரி அப்படியே இந்த புக்ல தான் இருக்கு. எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரின்னு கேட்டிருக்காங்கப்பா, எந்த ஸ்டேட்மெண்ட் சரி? MS சுவாமிநாதனை பத்தி. MS சுவாமிநாதன் 3 இடத்துல வந்திருக்காரு, 3 மார்க் வாங்கி கொடுத்துருக்காரு, 3 கேள்விகள். ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் கரெக்ட், இவர் வந்து ஒரு அக்ரேரியன் தான் கரெக்ட், இவர் எழுதின புக்கு காட்டன் கிடையாது, இதுவும் கரெக்ட். ஸோ 1, 2, 4 கரெக்ட். ஸோ ஏன்னா நம்ம கிளாஸ்ல நடத்திருக்கிறோம், பசுமை புரட்சியினுடைய தந்தை, அது மட்டும் இல்லாம RRBயின் தந்தையும் நம்ம MS சுவாமிநாதன் தான். அவர் எழுதின புக் என்னது? த மேன். அவர் எழுதுனது இல்லை, அவர் சார்பாக எழுதின புத்தகம் த மேன் ஹூ ஃபெட் இந்தியா, இந்தியாவுக்கு உணவளித்தவர் அப்படின்னு புத்தகத்தை எழுதிருக்கிறாங்க. இதுதான் அவர் சம்பந்தமான புக்கு, வேற புக்கே கிடையாது, நம்ம ஷார்ட்ஸ்ல சொல்லியிருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட், 3வது பாயிண்ட் தப்பு. 3வது பாயிண்ட் வரக்கூடாது. 3வது பாயிண்ட் வரக்கூடாதுன்னு இருக்கிறது ஒரே ஆப்ஷன் தான், அதான் ஆன்சர், அவ்வளவுதான். நீங்க மற்றதை பத்தி யோசிக்கவே தேவையில்லை. எப்ப தெரியும்? நீங்க நான் சொல்றேன்ல, கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க, ஷார்ட்ஸ் பாருங்க, நோட்ஸ் எடுங்கன்னு சொல்றோம்ல, அதுதான். அதுல இருந்தா கேட்டிருக்கிறாங்க. உலக அளவுல நார்மன் போலாகும், தமிழகத்துல இந்தியாவில் MS சுவாமிநாதன் தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான், ஒன்றும் தப்பு இல்லை.
மத்திய அரசின் திட்டங்கள் மூல ராமநாத அம்மையார். மூணாவது கேள்வி. 2 வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி கண்டிப்பா அவரும் நான் கிளாஸ் எடுக்க மாட்டேன்னு சொன்னால, அதுல இருந்து 3வது கேள்வி மூலூர் ராமமூர்த்தி அம்மையார் பத்தின கேள்வி. அவங்க பேர்ல கொடுத்த திட்டத்தை என்னன்னு மாத்தினாங்க, உயர்கல்வி உறுதி திட்டமா மாத்திட்டாங்க. அதாவது புதுமை பெண் திட்டம் 1000 ரூபாய் தராங்கல்ல அந்த ஸ்கீம். இதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு, அது நினைவு திருமண உதவி திட்டம். திருமணம் ஆகிறவங்களுக்கு கொடுத்துட்டு வந்த திட்டம். அந்த 8 கிராம் தங்கம் கொடுப்பாங்க, டிகிரி படிச்சிருந்தா 50,000, டிகிரி படிக்கலன்னா 25,000. அந்த ஸ்கீம் இது. இது பாருங்க, அப்படியே பாருங்க. மூலூர் ராமமூர்த்தி அம்மையாருடைய திட்டம் 1989 கலைஞரால் உருவாக்கப்பட்டது. அப்ப கம்மியான பணம் தான் கொடுத்திருந்தாங்க. திருமண உதவி திட்டம். இந்த திருமண உதவி திட்டம் தான் என்னென்ன மாறிடுச்சு அதுக்கப்புறம் 2022ல புதுமை பெண் திட்டம். உயர்கல்வி போறவங்களுக்கு 1000 ரூபாய் அக்கௌண்ட்லேயே போடுவாங்க, அவங்க ஜாலியா செலவு பண்ணலாம் அப்படின்னு திட்டம். நிலையான வளர்ச்சி என்ற 3 முக்கிய அம்சங்களை எதை உள்ளடக்கியது, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னால நமக்கு என்னதான்ப்பா, எக்கனாமிக்ஸ் தான். கரெக்டா? நிலையான நீடித்த இலக்கு, பொருளாதாரம், நிலையான நீடித்த வளர்ச்சி எல்லாமே நமக்கு பொருளாதாரம் சம்பந்தமானது தான். அப்ப இந்த சஸ்டைனபிள் அப்படிங்கிற வார்த்தை நம்மளுக்கு 5 இயர் பிளான்ல ரொம்ப முக்கியமான வார்த்தையும் கூட. அப்ப இது எதை குறிக்குதுன்னா பொருளாதாரத்தை குறிக்குது. முடிஞ்சு போச்சு. மற்றபடி சமூக சுற்றுச்சூழல் பாருங்க எல்லாத்துலயும் காமனா இருக்கும். நான் அடிக்கடி சொல்றதுதான், நம்ம கோர்ஸை படிங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. நீங்க எல்லாம் தனியா ஓனா படிச்சாலும் படிச்சுக்கங்க, ஆனா புரிஞ்சு படிங்க. படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா படிச்சதை கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம், படிக்காததை கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். ஆப்ஷன் எலிமினேஷனை பயன்படுத்தி ஈஸியா பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. அறிக்கைகளை கேட்கிறாங்க. அண்ணாவுடைய பொருளாதார கொள்கை விஞ்ஞான சோசியலிசம். கரெக்ட், சயின்டிபிக் சோசியலிசம். சமத்துவம் என்பது எல்லாரையும் உள்ளடக்கியது. சமத்துவத்தை உண்டாக்க பாடுபடுவது சோசியலிசம். கரெக்ட், ரெண்டுமே சரி, ரெண்டும் சரிதான். பாருங்க, அண்ணாவோட பொருளாதார கொள்கை விஞ்ஞான சோசியலிசம், சயின்டிபிக் சோசியலிசம் என்று பெயரிட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம், எல்லாமே எல்லாருக்கும் சேரணும். அதான் எல்லாமும் எல்லாருக்கும் சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, ஆபீஸ் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் யார் உருவாக்குனாங்க, 1774ல வாரன் ஹேஸ்டிங்ஸ். நான் அந்த Jan 1, 2026, அதாவது இந்த வீடியோக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல்ல 80 நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோ, புத்தாண்டு அன்னைக்கு இரவு போட்டிருந்தோம் பாருங்க. அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறான், அப்படியே கேட்டிருக்கிறான். வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் ஆன்சரு. வாரன் ஹேஸ்டிங்ஸ் 72ல என்ன பண்ண, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆபீஸ் உருவாக்குறாரு. அது மட்டும் இல்ல அதாலத் சிஸ்டம், கோர்ட், நீதித்துறையும் அவர் தான் உருவாக்குறாரு. இவர் தான் அந்த வாரன் ஹேஸ்டிங்ஸ். பாத்துக்கங்க. அடுத்ததாக மக்களுடன் முதல்வர் திட்டம், 4வது திட்டம். 2 வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு கேள்விக்கு பதில் சொல்லலாம்னு சொன்னல, 4வது திட்டம் அந்த வீடியோல இருந்து யூடியூப்ல ஃப்ரீயாவே இருக்குது. யாருமே அதை நான் முதல்ல சொன்னேன், நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டீங்கன்னு சொன்னேன், சப்போர்ட்டே பண்ணல, பார்க்க முடியல, அது நம்மளுக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனா பெய்டு ஸ்டூடெண்ட் அந்த 2 வீடியோ பார்த்துட்டு போங்கன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா பெய்ட்ல நான் திட்டங்கள் எடுக்கல, ஸ்டாலின் அரசாங்க திட்டம் எடுக்கல. 2 வீடியோ மட்டும் பார்த்துட்டு போங்க, கண்டிப்பா வரும்னு சொல்லியிருந்தேன், வந்துச்சு. 4வது கேள்வி அதுல இருந்து வந்தது. எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமூக உதவி, சுய வேலைவாய்ப்பு, மக்களின் குறை தீர்க்க மக்களுடன் முதல்வர் சமூக உதவிக்காக. அப்படியே பாருங்க வித் ப்ரூஃபோட, மக்களுடன் முதல்வர் திட்டம் அத்தியாவசிய சேவைகளை வீட்டு வாசல்ல கொண்டு போய் சேர்க்கிறது. அப்ப என்னது, மக்களுக்கு சேவையை வழங்கக்கூடிய திட்டம். சமூக உதவி, அவங்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குறது தான். அடுத்தது பாருங்க, கவர்னருடைய ஆர்டினன்ஸ், அவசர சட்டம். 1 2 3 ரெடி ஸ்டார்ட். 1 2 3 அவசரமா ஓடுவாங்க. அவசர சட்டம் யார் கொண்டு வருது, குடியரசுத் தலைவர். அவசர சட்டம் 6 மாசத்துக்கு தான் பொருந்தும். அப்புறம் 6 வாரம் கால அவகாசம். அதுக்கப்புறம் அந்த அவசர சட்டம் சட்டமா மாறணும், இல்லைன்னா சட்டம் செயலாம போயிடும், செயலிழந்துடும், லேப்ஸ். அதே போல இப்ப இந்த 1 2 திருப்பி போடுங்க, 2 1 3 இது பிரசிடென்ட் கொண்டு வர்றது, இது கவர்னர் கொண்டு வர்றது. 213 ஆன்சர். ஷார்ட்கட்டோட சொல்லி கொடுத்துருப்பேன். 213 மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுதும் ஆளுநர் கொண்டு வரக்கூடிய அவசர சட்டம், இதான் ஆன்சர் வித் ஷார்ட்கட்டோட. அடுத்த கேள்வி பாருங்க, எது ட்ரூன்னு கேட்கிறாங்க. முதலமைச்சரை நியமனம் பண்றது தொடர்பாக கூற்றுகள் எது சரியானது. சீஃப் மினிஸ்டர் shall be appointed by the president of India. தப்பு, கவர்னர் தான் அப்பாயின்ட் பண்றாரு. A person who is not a member of state legislature may be appointed the chief minister. பண்ணலாம். Other ministers shall be appointed by the governor on the advice of chief minister. கரெக்ட். எது ட்ரூ, 2 and 3 ட்ரூ. இப்போ நீங்க கேட்கலாம், சார் எப்படி சார் 2 சரி, இது வந்து கவர்னர் சொல்லிட்டீங்க, ஓகே, அதனால தப்பு. A person who is not a member, மாநில சட்டமன்ற உறுப்பினர் இல்லாத ஒருவர் முதலமைச்சராக நியமிக்கப்படலாம், ஆகலாம். ஆனா 6 மாசம் அவகாசம். நான் கிளாஸ்ல நடத்திருப்பேன். நீங்களோ நான் கூட என்ன பண்ண முடியும், பிரதமராக முடியும், முதலமைச்சராக முடியும், அமைச்சராக முடியும். ஆனா 6 மாசத்துக்குள்ளார ஏதாவது ஒரு சட்டமன்றத்திலேயோ இல்ல நாடாளுமன்ற தொகுதியில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நபராக நம்ம மாறிடணும். நினைக்கல, ஆகல முடியும், ஆகலாம், தாராளமா ஆக முடியும். மற்ற அமைச்சர்கள் முதலமைச்சர் ஆலோசனை பேரில் நியமிக்கப்படுறாங்க. ஸோ இதுக்கான ப்ரூஃப் பார்த்துடலாமா. சீஃப் மினிஸ்டர் ஷால் பி அப்பாயிண்டட் பை த கவர்னர், அவன் பிரசிடென்ட் கொடுத்துட்டான், தப்பு.
அண்ட் அதர் மினிஸ்டர் ஷெல் பி அப்பாயிண்டட் பை த கவர்னர் அட்வைஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். முதலமைச்சரின் ஆலோசனையின் பேரில் மற்ற அமைச்சர்களையும் ஆளுநர் தான் நியமனம் செய்யறாரு. முடிஞ்சு போச்சு. இதே பாரு 2-3 கொஸ்டின் கேட்டான். ஆளுநர் வந்து அமைச்சர் யார்கிட்ட ராஜினாமா கடிதம் கொடுப்பாங்க? ஆளுநர்கிட்ட கொடுப்பாங்க. அது ஒரு கேள்வி, இது ஒரு கேள்வி, திரும்ப திரும்ப ரிப்பீட்டட். இது பாருங்க நான் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தது. நேற்று கூட நான் அந்த மெட்டீரியல் ரெடி பண்ணிட்டு இருக்கும், அதாவது ப்ரூஃப் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி பிடிஎஃப் ஆக மாத்திட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் பண்ணாங்க, இந்த வீடியோ எடுத்து அனுப்பி லேப்டாப்ல சார் நீங்க நடத்துனது ஷார்ட்கட் சூப்பரா இருக்கு சார், 5424211 ஷார்ட்கட் நல்லா இருக்கு சார் சொன்னாங்க. நான் திரும்ப அனுப்புனேன். அதே கொஸ்டின் குரூப் 2 மெயின்ஸ்ல வந்திருக்கு பாருங்க. சமத்துவ உரிமை 14 to 18 சரி, சுதந்திர உரிமை 25 to 28 தப்பு. என்ன கேட்டிருக்கான்னா எது சரியானதுன்னு கேட்டிருக்கான். கண்டிப்பா 1 வரணும், 2 வரக்கூடாது. சரியா? 1 வரணும், 2 வரக்கூடாது. அப்போ 1 முடிஞ்ச ஆன்சர். அடுத்து போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான், டைம் வேஸ்டே பண்ணக்கூடாது. சமத்துவ உரிமை 14 to 18, சுதந்திர உரிமை 19 to 22, சுரண்டலுக்கு எதிரான உரிமை 23 24, கல்வி மற்றும் சமய உரிமை 25 to 28, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை 29 30, சொத்துரிமை 31, அரசியலமைப்புக்கு உட்பட்ட தீர்வு காணுதல் 32. 5424211, அதாவது இதுல 5 விதி 4 விதி 2 விதி 4 விதி 2 விதி 1 1, அதுக்கப்புறம் புதுசா 21 ஏழா சேர்த்திருப்பாங்க. அது வேற, ஷார்ட்கட்டுக்காக சொல்றேன். முகவுரையில இந்த கேள்வி பாருங்கப்பா, ஒன் ஆஃப் த எக்ஸலண்ட் கொஸ்டின் சொல்லுவோம். எக்ஸலண்ட், அருமையான கேள்வி, மூளைக்கு வேலை கொடுக்குற கேள்வி, டைரக்ட் கொஸ்டின் கிடையாது. The preamble of the Indian Constitution to the 42nd Constitutional Amendment Act 1976 substituted the phrase dash into dash. அதான் கேள்வி. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அதுல யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டின்னு கொடுத்துருக்கலாம், சில பேர் யூனிட்டி ஆஃப் த நேஷன் கொடுத்துருக்கலாம். ஆன்சர் என்ன தெரியுமா? இதுதான் கரெக்ட். ஏன்னா யூனிட்டி ஆஃப் த நேஷன் இருந்ததை என்ன மாத்திருக்கிறான், யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன் மாத்திருக்கிறான். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். பார்க்கலாமா? நம்ம கிளாஸ் நடத்தும் போதே என்ன பண்ணிருப்போம், இந்த 42வது சட்ட திருத்தம் 1976 திருத்திருப்பாங்க. SSI, சோசியலிஸ்ட் செக்யூலர் இன்டெகிரிட்டி, 3 வார்த்தை. SSI ஷார்ட்கட்டு. இது மினி கான்ஸ்டிடியூஷன், சிறு அரசமைப்பு, மினி அரசமைப்புன்னு சொல்லுவாங்க. இது பழைய அரசமைப்பு சட்ட திருத்தம். நல்லா பாருங்க, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன், யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன். ஓகேவா? இது புதுசு. இப்ப பழசு பார்க்கலாமா? இது பழசு. இங்க பாருங்க என்ன இருக்குது, யூனிட்டி ஆஃப் த நேஷன் தான் இருக்கு. யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன் புதுசு, 42வது சட்ட திருத்தம் 1976 பண்ணது. இது பழசு. ஓகே, ஃபாஸ்டா தள்ளனோடனே எங்கேயோ போயிடுச்சு போல இருக்குது. இது முடிஞ்சா, இந்த கொஸ்டின் முடிஞ்சதா? அடுத்ததுக்கு போலாம். எது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகே, டன். எது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்? தமிழ்நாடு excels other states lignite coal reserves and production. 90% of the reserves of the country. நேவல் லிக்னைட் கார்பரேஷன் வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட், எங்க டிஸ்ட்ரிக்ட்ல கிடையாது. நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட், எங்க டிஸ்ட்ரிக்ட் கிடையாது, கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்குது. எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. 3 தான் இன்கரெக்ட், மற்றதுதான் தெரிஞ்சாலும் தெரியலாம் விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 தான் இன்கரெக்ட், அதான் தப்பு. அப்ப 3 மட்டும் தான் சரியா? இதுக்கு ப்ரூஃப் பார்த்துடலாமா? நிறைய பேருக்கு தெரியாது, இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. NLC உருவாக்கணும் 1956, இது தெரியுமே சார்? அது தெரியும். NLC வந்து இருக்கிறது நெய்வேலி, கடலூர் மாவட்டம், தமிழ்நாட்டுல. இதுக்கு வந்து தலைவராக இருக்கிற பிரசன்னகுமார் மோட்டுப்பள்ளின்றவர் மேபி மாறி இருக்கலாம். இதுக்கு இடம் கொடுத்தது யாரு? அவரோட இடத்த கொடுத்துருக்கிற அரசாங்கத்துக்கு. அவர் தான் யாருன்னா ராவ் பகதூர் TM ஜம்புலிங்க முதலியார். ஜம்புலிங்க முதலியாரோட இடம் தான் இன்னைக்கு மத்திய அரசாங்கம் எடுத்து வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு கதையா சொல்லுவாங்க. ஜம்புலிங்க முதலியார் போயிட்டு யார்ட்ட சொல்லியிருக்கிறாரு? காமராஜர். டே காமராஜர், எங்க வீட்டு இடத்துல எல்லாம் பார்த்தா இன்னும் கருப்பு கருப்பா வருது, என்னன்னு தெரியலடா, குழம்பு இருக்குது, ஒரு மாறி இருக்குன்னு சொன்ன உடனே அவர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, இது வந்து நிலக்கரி, இது வந்து இதை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ண, அதுக்கப்புறம் போய் மத்திய அரசு சொல்லி இதுங்க வந்து இந்த ஸ்டார்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய பிளான்டா போட்டு இன்னைக்கு நெய்வேலியில இருந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கும் மின்சாரத்தை வழங்கிட்டு வரும். ஸோ அந்த மாதிரியான முக்கியமான ஒரு இன்சிடென்ட் நடந்த இடம் நபர் தான் ஜம்புலிங்க முதலியார், தெரிஞ்சுக்கங்க. தமிழ்நாடு அதிகமாக இரும்பு இருப்பு எந்த மாவட்டத்துக்கு? இரும்புனாலே சேலம் தான், முடிஞ்சு போச்சு. இந்த டன்னு கணக்கெல்லாம் பார்க்கல, இரும்புனா சேலம், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நம்ம இரும்பு பத்தி எடுக்கும்போது எடுத்திருப்போம். இந்தியாவில் எந்த பகுதியில் அதிகமா இருக்குது? ஜார்க்கண்ட்ல அதிகமா இருக்குது. தமிழ்நாட்டில் எந்த அதிகமா இருக்குன்னா சேலத்தில் தான் அதிகமா இருக்குன்னு எடுத்திருப்போம், அவ்வளவுதான். அடுத்தது இங்க பாருங்க, CCPI கிளைமேட் சேஞ்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த காலநிலை தொடர்பா நம்ம பெய்டு கோர்ஸ்ல ஒரு 20ல இருந்து 25 இண்டெக்ஸ் எடுத்திருப்பேன். அந்த 20ல இருந்து 25 இண்டெக்ஸை படிச்சுட்டு போனீங்கன்னா டெஃபினட்டா அதுல இருந்து கொஸ்டின் சான்ஸே கிடையாது வெளியே போறதுக்கு.
ஆனா கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு போகணும். அதுக்கு உதாரணம் தான் இது. 2026 கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் கேட்டிருக்காங்க. நான் என்ன எடுத்துருக்கிறேன் 2024 எடுத்துருக்கேன். இது பெய்டு கோர்ஸ்லாம் எடுத்தது. குளோபல் நேச்சர் கன்சர்வேஷன் இண்டெக்ஸ் 2024 அப்புறம் இந்த இண்டெக்ஸ் வரல, இதான் கடைசியா வந்த இண்டெக்ஸ், அதனால விட்டுருக்கிறேன். இது பாருங்க சிசிபிஐ 2024 நான் எடுத்துருக்கிறேன். ஆனா 24க்கு எடுத்துருக்கிறேன். அவன் கேட்டிருக்கிறது 26க்கு. நான் கிளாஸே நடத்திருப்பேன். அந்த வீடியோ பாருங்க. நான் போய் சொல்லி ஏமாற்ற முடியாது. ஏன்னா பெய்டு கோர்ஸ் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, நீ நடத்தவே இல்லையா சார், போய் சொல்றீங்க சார்ன்னு சொல்லிடுவாங்க. போய் கிளாஸ்ல பாருங்க. நான் இன்னைக்கு இதை எடுக்கிறேன். நீங்க என்ன பண்ணணும், நீங்க எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னாடி அந்த லாஸ்ட் இயர் நீங்க என்னைக்கு எக்ஸாம் எழுதுறீங்களோ, நீங்க 2030 எக்ஸாம் எழுதுனா கூட இதே சிசிபிஐல இருந்து வரும், ஐபிசிசில இருந்து வரும், எஸ்டிஜில வரும், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ல இருந்து வரும், எம்எம்ஜில இருந்து வரும். நிறைய இருக்குது இண்டெக்ஸ். 20ல இருந்து 25 இருக்கும். அதை படிச்சு பண்ணினா கன்ஃபார்ம் கொஸ்டின், அதுதான் கொஸ்டின் கேட்டிருக்கிறேன். ஸோ இது அது தொடர்பான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான் இது. சார் தாமஸ் முன்ரோ, ஸோ இதுதான் அப்படிதான். முன்ரோ பத்த கூற்றுகள்ல எது சரின்னு கேட்டிருக்கிறாங்க. ரைத்வார் சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. கண்டிப்பா 1 வரணும். 3 ஆப்ஷன்ல 1 வருது. இப்போ இது அடுத்தது பாத்தீங்கன்னா டொனேட்டட் பிக் விசில் டு திருமலா திருப்பதி டெம்பிள்னா கரெக்ட். 2 கண்டிப்பா வரணும். இருக்கிற ஒரே ஆப்ஷன் இதுதான். இப்போ நான் 2 கதை சொல்ல போறேன். 2 கதை சொல்றேன், நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எல்லாருக்கும் தெரியும், 1820 மெட்ராஸ்ல தான் ரைத்வார் சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அது நம்ம ப்ரூஃப் பார்த்துடலாம். இவர் தான் ரைத்வார் சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு, சரியா, நமக்கு தெரியும். இப்போ 2 கதைக்கு வருவோம். அப்புறம் 3வது பாயிண்டா யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 கோயிலை பத்தி பேசணும். இவர் வந்து ஒரு கிறிஸ்டியனு, பிரிட்டிஷ்காரரு. ஆனா இந்து கோயில் சம்பந்தமான 2 விஷயத்த பார்க்க போறோம். ஒண்ணு திருமலா திருப்பதி கோயிலுக்கு வந்து இவருக்கு என்ன வயிற்று வலி இருந்ததான், ஒரு கதை, உண்மையா பொய்யான்னு தெரியல, பட் இருக்குது. இவருக்கு வயிற்று வலி இருந்தது. அந்த வயிற்று வலி சரியானதுனால இவர் வேண்டிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஒரு பெரிய பாத்திரத்தை வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அந்த கோயிலுக்கு நன்கொடையா கொடுத்துருக்காரு. எதுக்காக, அவர் வயிற்று வலி சரியாகணும் வேண்டிட்டு இருக்காரு, அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சு, அதனால கொடுத்ததா ஒரு கூட்டுருவோம். அப்போ இது சரி. இன்னொன்னு மந்திராலயம், அதே ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா, இந்த ஆந்திரா கர்நாடகா பார்டரு மந்திராலயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்ரீ ராகவேந்திரர் பிறந்த நம்ம இதுலதான் புவனகிரி, சிதம்பரம் முன்னாடி புவனகிரி கடலூர் மாவட்டம் தான். ஆனா அவர் அங்க போயிட்டு அவரோட கலரை இருக்கிறதுனால, அந்த ஜீவ சமாதி இருக்கிறதுனால ஃபேமஸ் ஆயிடுச்சு மந்திராலயத்துக்கு அப்படிதான். மந்திராலயத்துக்கு வந்து டாக்ஸ் போட்டிருக்கிறாங்க அந்த ஏரியாவுக்கு. அந்த இவர் வந்து அந்த பெல்லாரி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருக்கும் பொழுது அந்த ஏரியால வந்து ரெவென்யூ கலெக்ஷனுக்காக போயிருக்காரு, வருவாய் வசூல் பண்றதுக்காக, டாக்ஸ் ரெவென்யூ வந்து வாங்குறதுக்காக போயிருக்காரு. அப்போ இந்த ஊருக்கு போகும்பொழுது, இது ஒரு கதை தான், உண்மையா பையான்னு தெரியல, பட் இதுவும் இருக்குது ரெக்கார்டு. இவர் அந்த ஊருக்கு போயிருக்காரு இது பண்றதுக்காக, கலெக்ட் பண்றதுக்காக. அந்த மக்கள்லாம் ஏதோ பிரச்சனை இருக்கு, ஏதோ கொடுக்க முடியலன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மந்திராலயம் இவருடைய ஜீவசமாதி போகும்பொழுது இவருடைய கேப்பை கட்டி வச்சுட்டு, ஷூவை கட்டி வச்சுட்டு போயிருக்காரு. உள்ள போகும்பொழுதே அவருடைய அந்த குரு, அதாவது ராகவேந்திர சாமி இருக்காரு இல்லையா, அவருடைய சமாதியில இருந்து, ஜீவசமாதியில இருந்து ஒரு குரல் வந்ததாகவும், அவர் நம்ம தாமஸ் மன்றோ அவர்களுக்கு காட்சி பட்டதாகவும் சொல்றாங்க. அவர் வந்து கண்ணாடி தோன்றி அவர்கிட்ட பேசியிருக்கிறாரு, அவருக்கு காட்சி அளிச்சிருக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த இடத்துல அந்த இது வரி வசூல் பண்ணாம போயிருக்காரு. போயிட்டு அவங்களுக்கு சாதகமாக, அந்த மடத்துக்கு சாதகமா, அந்த ஊருக்கு சாதகமாகவும் சில வேலையை செஞ்சு கொடுத்துருக்காரு. இது எப்படி நம்ம நம்ப முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் இதை வச்சு நம்ம நம்பிதான் ஆகணும். சொல்லும் போதே கொஞ்சம் லைட்டா கூஸ்பம்ப் ஆகுது. தாமஸ் மன்றோட 5வது தலைமுறை மந்திராலயம் கோயிலுக்கு போயிட்டு ஸ்ரீ குரு ராகவேந்திரரை வழிபட்டு இருக்கிறாங்க. இப்ப சமீபத்தில் நடந்த விஷயம், நீங்க கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும். அப்போ சம்திங் ஏதோ லிங்க் இருக்குன்னு அர்த்தம். இப்ப தாமஸ் மன்றோ அப்படிங்கிறவரு இதுக்கு மட்டும் இல்லாம விவசாயம் சார்ந்த விஷயத்துக்கு மட்டும் இல்லாம, லேண்ட் ரிஃபார்ம்ல மட்டும் இல்லாம, இதுலயும் அவருடைய தாக்கம் இருந்திருக்குது. அவர் ஆன்மீக ரீதியாகவும் அவருக்கு சில விஷயங்கள்லாம் கிடைச்சிருக்கிறத நம்பப்படுது. கடைசி பாயிண்ட்க்கு வருவோம். இப்போ நம்ம இதுல ஆப்ஷன் எலிமினேஷனால 1 2 சரி 3 சரின்னு ஆப்ஷனே இல்லைன்னா நம்ம 1 2 கொடுத்துட்டோம். ஹி ரீப்ளேஸ்டு பக்கோடா வித் ருபி. இது எஸ், என்ன கேட்டா எஸ், ஆமா. நான் வந்து கூகுள் சர்ச் பண்ணி பார்க்கும்பொழுது என்ன சொல்றாங்கன்னா, இவரு இந்த பகோடா முறையை வந்து இருக்குது ஒரு பக்கம், அதுக்கு மாற்றாக நவீன முறையை நம்ம கொண்டு வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, ரூபாயை வந்து பயன்படுத்தினதாகவும் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. ஆனா ஆப்ஷன்ல இல்ல, அதனால நம்ம 1 and 2 மட்டும் நம்ம ட்ரூன்னு எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல. ஸோ இதெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, நம்ம கோர்ஸை பொறுத்தவரையில பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன், பிடிஎஃப் கொடுத்துட்டேன். ஆனா இந்த மாதிரி டைம் டு டைம் கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், முக்கியமான டேட்டாஸ், நான் இதை விட்டு போயிருக்கலாம், நான் தப்பா டைப் பண்ணிருக்கலாம், இல்லை தப்பா சொல்லியிருக்கலாம், அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணி என்ன பண்றேன், நான்
டைம் டு டைம் பிடிஎஃப் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். கடைசியா பாத்தீங்கன்னா அப்டேட்டட் பிடிஎஃப் இருக்கும். அதை நீங்க பார்த்து என்ன பண்ணணும், நோட்ஸ் எடுத்துக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அடுத்தது நமக்கு நாம திட்டம், தோழி, புதுமை பெண் திட்டம். இதுவும் அந்த 2 வீடியோ தமிழ்நாடு அரசு திட்டம் 2021 25 வரைக்கும் மு.க. ஸ்டாலின் அரசாங்க திட்டம் ஃபுல்லா நடத்தல, கொஞ்சம் தான் நடத்திருக்கிறேன். ஆனா அது தெரிஞ்சாலே அது இல்லாம கேள்வி கேட்டாலும் ஆப்ஷன் எலிமினேஷன் கண்டுபிடிக்க முடியும். தோழி, விடுதிகள் எந்த தவறா இருக்குன்னு கேட்கிறான். அப்ப இது தவறு, அப்ப ஆட்டோமேட்டிக் எதுவும் தவறாதான் இருக்க போகுது. 2 4 தவறு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். புதுமை பெண் திட்டம் தான் மாதாந்திரம் 1000 ரூபாய் வழங்குற திட்டம். நம்ம புதுமை பெண் திட்டம் ஏற்கனவே பார்த்துட்டோம். தோழி, மூவலூர் ராமமூர்த்தி அம்மையார் புதுமை பெண் திட்டம் 1000 ரூபாய் கொடுக்குறது, சரிங்களா? 1000 ரூபாய் ஸ்டைஃபண்ட் தராங்க. அடுத்ததாக ஒர்க்கிங் விமன்ஸுக்கு தோழி விடுதிகள், தங்கும் விடுதிகள் கொடுக்குறாங்க. அடுத்தது பாருங்க, தார் கமிட்டி ரீஆர்கனைசேஷன், மண்டல் கமிஷன் ரிசர்வேஷன், சரண் சிங் ஃபண்டமெண்டல், அசோக் மேத்தா பஞ்சாயத்து. ஸோ அசோக் மேத்தா ஒன்று கண்டுபிடிச்சாலே ஆன்சர் டக்குன்னு அடுத்த கொஸ்டினுக்கு போயிடணும், அவ்வளோதான். இதுக்கான ஒவ்வொன்றுக்கும் ப்ரூஃப் பார்த்துட்டே வந்துடலாமா? தார் கமிட்டி அட்டவணை 1ல் வர்றது யாரு? நம்ம லிங்குஸ்டிக் ப்ராவின்சஸ் கமிஷன், மொழிவாரி மாகாணத்துக்கான கமிட்டி. ஃபர்ஸ்ட் கமிட்டி எஸ்கே தார் கமிட்டி, அதுக்கப்புறம் ஜேவிபி கமிட்டி, அதுக்கப்புறம் அப்படியே இந்த கமிட்டி 3 கமிட்டியா போதில்ல, ஃபசல் அலி கமிட்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிபி மண்டல், காக கலில்கர்லாம் பிசி கமிஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகளுக்கு சரண் சிங் கமிட்டி, வர்மா கமிட்டி. அடுத்ததாக பஞ்சாயத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸா நம்ம பல்வந்த் ராய் மேத்தா தான் ஃபர்ஸ்ட், 2வது அசோக் மேத்தா. அப்புறம் பாருங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பத்தின கூற்றுகள் எது தப்புன்னு கொடுத்துருக்கான். சூப்பரான கொஸ்டின். சாரி, இதை கிளிக் பண்ணிட்டோம்னா எது வந்து நாட் ஃபண்டமெண்டல் டியூட்டி, அடிப்படை கடமையில் இது வராதுன்னு சொல்றாங்க. நேச்சுரல் நம்ம வந்து பாதுகாக்கிறது, பொது சொத்தை பாதுகாக்கணும், வன்முறையை விட்டொழிக்கணும், கரெக்டு. இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, அமைதி அமைதி அமைதியோ அமைதின்னு சொல்லி ஷார்ட்கட் முடிச்சிருப்போம். இதெல்லாம் வருது, டிபிஎஸ்பியில வருது, டிபிஎஸ்பியில வருது. அப்ப இதுக்கு சம்பந்தம் இல்லை. அப்ப எது வராது அப்படின்னா சி தான் வராது. நாட் ஏ அப்படின்னு கேட்டா சி வராது. இதுக்கு ப்ரூஃப் பார்த்துடலாம். இந்த பாருங்க, 51 சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துதல், கடைசியா ஷார்ட்கட் சொல்லி முடிச்சிருப்போம். அமைதி அமைதி அமைதியோ அமைதி. ஆர்டிகல் 50 ஷார்ட்கட் என்னது? 50-50. நீ நிர்வாகத்திலிருந்து நீதித்துறையை பிரித்தல், ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருப்போம். இதுல பாருங்க, அடுத்ததாக ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல பொது சொத்துக்களை பாதுகாத்தல், பொது சொத்துக்களை பாதுகாத்தல், நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது, இது எல்லாமே இதுல இருக்குது. அப்ப அது மட்டும் தான் இல்லை, ஆட் ஒன் அவுட். அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா இது ரைட் கரெக்ட்லி மேட்ச்னு கேட்கறாங்க. பை கேமரல் 2 அவைகள் யூகே கரெக்ட். இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி வந்து அமெரிக்கா, யூஎஸ்என் கொடுத்துருவான், தப்பு. ஆஸ்திரேலியா வந்து 5 இயர் பிளான் கிடையாது, ரஷ்யா தான் 5 இயர் பிளானு. ஆஸ்திரேலியாவில் அந்த கூட்டு கூட்டம், கடல் தாண்டி வர்த்தகம் வணிகம் செய்யறது, இதெல்லாம் ஆஸ்திரேலியாவில் வரும். யூஎஸ் வந்து ரிமூவல் ஆஃப் இது சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ். அப்போ 1 and 4 பார்த்துடலாமா? பாருங்க, பிரிட்டிஷ்ல இருந்து என்ன கொடுத்துருக்காங்க? பை கேமரல் 2 அவைகள். அடுத்தது அமெரிக்காவில இருந்து பாத்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ். முடிஞ்சு போச்சா? அடுத்த கொஸ்டின் போகலாம். 2வது பாருங்க, ஒரு கேள்வி 2 முறை வந்திருக்குது. டிக்கு, டான்சி, சிட்கோ, சிப்காட். இதை வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் வரிசைப்படுத்த சொல்றான். சிப்காட் தான் 1971 மார்ச் மாதம் நம்ம படிச்சிருக்கோம்ல, இப்பதானே பார்த்தோம். 1971 மார்ச் மாதம் சிப்காட். அடுத்தது பாருங்க, நான் சொன்னேன்ல சிட்கோ, டான்சி, டிக்கு. சிட்கோ, டான் சிட்கோனாலும் சிட்கோனாலும் ஒண்ணுதான், 70. அதுக்கு மேல டான்சி, அதுக்கு மேல டிட்கோ, டிக்கு. அப்ப அப்படியே என்ன பண்றலாம், ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், டிக்கு, டான்சி, சிட்கோ, சிப்காட் 1 2 3 4 அவனே ஆர்டர் கொடுத்துட்டான்ல. டிக்கு, டான்சி, சிட்கோ, சிப்காட் 1 2 3 4 தான் ஆர்டர், அவனே ஆர்டர் தான் கொடுத்துருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது இது ஒரு சூப்பரான கொஸ்டின். இந்தியாவின் வடமேற்கு கடற்கரையை விட கிழக்கு கடற்கரையில் தான் புயலால் அதிகம் பாதிக்கப்படுகிறது. சரி, நான் கிளாஸ்ல தெளிவாக எடுத்திருப்பேன். இந்த பக்கம் நம்ம கேரளாவில் ஆரம்பிச்சு லட்சத்தீவு, கேரளா தீவு எடுத்துக்கலாம், கேரளா, அதுக்கு மேல கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, குஜராத். இங்கே பாத்தீங்கன்னா மேற்கு கடற்கரையில உங்களுக்கு புயல் வரும், ஆனா பாதிப்பு கம்மி. ஆனா தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, அந்தமான் நிக்கோபர், திரும்ப ஆந்திரா, அப்படியே போனீங்கன்னா அந்த பக்கம் ஒடிசா, மேற்கு வங்கம். இல்லை நான் ஒரு கிளாஸில் நடத்திருப்பேன், எழுதிருக்க மாட்டோம், சொல்லியிருப்பேன். டிசாஸ்டர் ஸ்டேட் இது ஒடிசா. இப்போ அதிகப்படியாக பாதிக்கப்படுறது கிழக்கு கடற்கரை தான். சரி, கிழக்கு கடற்கரையில் மட்டுமே புயல் உருவாகுமா? தப்பு. நான் தான் சொல்லிட்டேனே, கேரளா, கர்நாடகா, கோவா, அந்தாண்ட லட்சத்தீவு, மேல குஜராத், மகாராஷ்டிரா, குஜராத் இல்ல புயல் வரும், பாதிப்பு தான் கம்மி. தப்பா கொடுத்துருக்காங்க. 1 மட்டும் தான் சரி, 6 தவறு. ஏன்னா மட்டுமேன்னு சொல்லிட்டான், தப்பு இல்லை. ஸோ நம்ம கிளாஸ்ல எடுத்திருப்போம், எங்க புயல் 2 பக்கமும் புயல் வந்திருக்கும். ஆனா அதிகமான மழைப்பொழிவு இந்தியா கிடைக்கிறது இங்க, கம்மியான மழைப்பொழிவு இங்க இந்தியாவுக்கு. தமிழ்நாட்டுக்கு கம்மியான மழைப்பொழிவு இங்க, தமிழ்நாட்டுக்கு அதிகமான மழைப்பொழிவு வடகிழக்கு பருவமழையில தான்.
ஸோ ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு புயல் உருவாகுதுன்னு கான்செப்டை தெளிவாக எடுத்திருப்போம். கிலோகிராம் அப்படிங்கிறது மாஸ், நிறையின் அலகு கிலோகிராம். பிசிக்ஸ்ல எடுத்திருக்கிறோம். விசையின் அலகு நியூட்டன். அப்படியே பாருங்க, நிறையின் அலகு கிலோகிராம், நிறையின் அலகு கிலோகிராம், விசையின் அலகு நியூட்டன். அடுத்ததாக காகிதம் கூழ், காகிதத்தை வச்சு கூழ். அதே போல சணல், சணலை வச்சு என்ன தயாரிக்கலாம்? சணல் எந்த மாதிரி பண்ண முடியும்? கூடை, நூல், கயிறு, பருத்தி. கண்டிப்பா பருத்தி கிடையாது, நூல் கிடையாது. காகிதம் கூழ் அல்லது கூழ் காகிதம். அதே போல சணல் அப்படிங்கிறது என்னது? கயிறு, கயிறு. நம்ம சணலை பத்தி எடுக்கும்போது இது ஒரு இடைப்பயிராகும், இடைநாறு. ஸோ இதுக்கான என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்போம். இதை பயன்படுத்தி நம்ம என்னென்ன பண்ணலாம், யார் முதல் இடத்துல இருக்கிறாங்க, இதை பயன்படுத்தி சணல் பைகள், துணிப்பைகள், அது இது என்ன தயாரிக்க முடியும், எல்லாத்தையும் சொல்லியிருப்போம். இது ஒரு இடைநார், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதிநவீன வசதியுடன் கூடிய ரயிலில் அடிமையாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்ததுக்குரியவர் நம்ம அன்னி பெசன்ட் அம்மையார். நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்குது, நம்ம கிளாஸ்ல எடுத்துருக்கிறோம். அது கூட இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். மேல நாளைக்கு நான் சொல்றது எனக்கு நானே சொல்லிக்கிறது, நான் இந்தியாவின் டமாரம். அது மாதிரி நம்ம என்ன பண்றோம், இந்தியாவில் அன்னி பெசன்ட் என்ன பண்ணாங்களோ அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்க நம்ம தூங்கிட்டு இருக்கிறவங்கள அவங்களுக்கான அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுதான் அவங்க என்ன சொன்னாங்க, இந்தியாவில் சுதந்திர போராட்ட அந்த உணர்வு இல்லாமல் இருக்கிறவங்க, இதை பத்தின நாலேஜ் இல்லாமல் இருக்கிறவங்க, இல்லை அமைதியாக ஒதுங்கி இருக்கிற எல்லாரையும் நான் பண்றேன், தட்டி எழுப்புறேன், அவங்களையும் இந்த இயக்கத்துக்குள்ள கொண்டு வரேன். அதனாலதான் நான் ஒரு இந்தியாவின் டமாரம், டேம் டேம் சொல்லியிருப்பாங்க தமிழ்ல டமாரம். அதுவும் அன்னி பெசன்ட் தான். நவசக்தி, நவசக்தி மேட்ச் த ஃபாலோயிங் தான் கேட்டுக்கிறாங்க. ஓகே, நவசக்தி திருவிக்கா, தமிழ்நாடு வரதராஜலு, சுதந்திர சங்கு சுப்பிரமணியம், நவஜீவன் காந்தி. சரியா? அப்ப 2-1 வரணும். ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு, முடிஞ்சு போச்சு. ப்ரூஃப் பார்த்துடலாமா? தமிழ் தென்றல் திருவிக்கா, திருவிக்காவை பத்தி படிக்கும் பொழுது அப்படியே படிச்சுட்டே வந்தீங்கன்னா அவருடைய முக்கியமானது ஒன்று நவசக்தி. சரி, நிறைய இருக்குது. அவரோட மொத்த நோட்ஸ் நான் உங்களுக்கு காட்டிட்டேன் இப்பவே, நான் கிளாஸ்ல எடுத்ததெல்லாம் இன்னும் நிறைய இருக்குது, பட் நான் கொஞ்சம் தான் காட்டியிருக்கிறேன். வரதராஜலு நாயுடு பார்த்தீங்கன்னா அவரோடதுல முக்கியமானது தமிழ்நாடு வார இதழ், தமிழ்நாடு. நம்ம காந்தியை பத்தி, தமிழ்நாடு வார இதழ். காந்தியை பத்தி படிக்கும்போது நவஜீவன், எங்க இந்தியா, இது காந்தியோட ஒரு பேஜ் நோட்ஸ் தான். அடுத்தது, எந்த கூற்றுகள் சரியானது? சூப்பரான கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின். போனாட்டி குரூப் 2 எம்என்சி கேட்டான், திரும்ப இந்த வாட்டி கேட்டுருக்கான். அருமையான கேள்வி. 3வது மாநாட்டில் எது சரியானதுன்னு கேட்டிருக்கான். இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டம். சென்னை தீவு திடல் நடந்தது 1000 விளக்கு மக்கீஸ் கார்டன், மக்கீஸ் தோட்டம், 1000 லைட். 236 பேர் கிடையாது, 602, மொத்தமா பாத்தீங்கன்னா 607 பேர் மொத்தமா தமிழ்நாடு பங்கெடுத்தவங்க. அதோட 367 சம்திங். அப்ப இதுவும் தப்பு. கன்னிமாரா என்ன பண்ணாருன்னா விருந்தளிச்சாரு. ராவ் சாஹிப் மூக்கனாச்சாரி வரவேற்பு குழுக்கு தலைவராக பணியாற்றினார். வரவேற்புல தலைவர் கிடையாது. எது சரின்னா 3 மட்டும்தான் சரி. ப்ரூஃபை பார்த்துடலாமா? இது எங்கேயும் கிடையாது, வெங்கடேசன் சார் புக்ல இருக்குது, பச்சை புக்லயும் இருக்குது. இந்திய தேசிய இயக்கத்துல கடைசி, நான் ஒரு அடிக்கடி சொல்லுவேன், இந்திய தேசிய புக் வாங்குங்க, இந்த புக் வாங்குங்கன்னு சொல்லியிருப்பேன். இந்த புக்ல கடைசி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வரலாறு இருக்கும், தமிழ்நாடுடைய மூமெண்ட் இருக்கும். நீங்க தமிழ் அந்த கிரீன் புக் வச்சிருந்தாலும் ஓகே தான், அதுல இருக்கும் தனியாவே. 3வது காங்கிரஸ் மாநாடு தலைமையேற்றது பக்ருதீன் தியாப்ஜி. இவர் தான் முதல் காங்கிரசினுடைய இஸ்லாமிய தலைவர். 3வது கூட்டம் மெட்ராஸ் நடந்தது, இஸ்லாமிய தலைவர். இதுலதான் பாத்தீங்கன்னா 607 பேர் பங்கெடுத்தாங்க. அதுல 15 பேர் கிறிஸ்துவர்கள், 362 பேர் மெட்ராஸ் பங்கெடுத்தாங்க. கன்னிமாரா விருந்தளிச்சாரு. தென்னிந்தியாவில் நடந்த முதல் கூட்டம், மெட்ராஸ் நடந்த முதல் கூட்டம், திறந்தவெளியில் நடந்த முதல் கூட்டம், மக்கீஸ் கார்டன் 1000 விளக்கு. இதுதான் கடைசி பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். நல்லா கவனிச்சு நீங்க படிக்கணும். பாருங்க, நல்லா கவனிங்க. இதுல இருந்து படிப்போம். ராஜா சர் டி மாதவராவ் வரவேற்பு குழுவுக்கு தலைவராக பணியாற்றினார். மூக்கனாச்சாரி கொடுத்தாங்க, தப்பு. அடுத்தது, வெற்றிகரமாக நடத்தி கொடுத்தார். ராவ் சாஹிப் மூக்கனாச்சாரி தமிழில் பேசி அனைவரது பாராட்டையும் பெற்றார். இது போன வாட்டி குரூப் 2A கொஸ்டின் நான் சொல்லியிருந்தேன். போன வாட்டி நம்ம சேனல்ல யூடியூப்ல ஷார்ட்ஸ் போட்டுருந்தேன் பாருங்க, ஒரே பேஜ்ல 2 கொஸ்டின் வந்தது பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப அதே கொஸ்டின் ரிப்பீட்டட். அப்புறம் இந்த மெட்ராஸ் என்ன தெரியுமா, தமிழ்நாட்டினுடைய ஒரு பகுதி. அது மட்டும் இல்லாம
ராயலசீமா ஆந்திராவில் ஒரு பகுதி, கர்நாடகாவில் ஒரு பகுதி, மலபாரில் ஒரு பகுதி, இது இல்லாம ஒடிசாவில் ஒரு பகுதி, இதெல்லாம் சேர்ந்ததுதான் அன்றைய மெட்ராஸ் மாகாணம். அடுத்தது சம்பூர்ண கிராமின் ரோஜ்கார் யோஜனா. சம்பூர்ண கிராமின்னா கிராமம், ரோஜ்கார்னா வேலை, சரியா, வேலை திட்டம் தான். வேஜஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இன் வில்லேஜஸ், கிராமத்துல வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குறது. இங்க ஃபுட்டை பத்திலாம் கொடுத்துருக்குறாங்க. ஃபுட்டு இங்க சம்பந்தம் இல்லாத ஒன்று. அப்ப இது நம்ம கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். ஆனா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டும் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபுட்டும் சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரிமூவிங் லார்ஜர் நம்பர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் பீப்புள் ஹூ ஆர் அன்எம்ப்ளாய்டு, இது கண்டிப்பா தப்பு. 3 கண்டிப்பா வரவே கூடாது. 1 and 2 வந்து கரெக்ட். கிரியேஷன் ஆஃப் கம்யூனிட்டி சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் அசெட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இன் வில்லேஜஸ், இதை டெவலப் பண்றதெல்லாம் வேலை கிடையாது. எம்ப்ளாய்மெண்ட் தான் மெயினான விஷயமே ஃபர்ஸ்ட். அதை கூட சேர்த்து என்ன பண்றாங்கன்னா ஃபுட் செக்யூரிட்டி கொடுக்குறாங்க. ஸோ 1 and 2 வந்து கரெக்ட். நம்ம இந்தியன் எக்கானமில பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுத்திருப்போம். சம்பூர்ண கிராமின் ரோஜ்கார் யோஜனா 2001. ஸோ இதனுடைய என்ன சேர்த்திருக்காங்கன்னா ஏற்கனவே இருந்த எம்ப்ளாயி அசூரன்ஸ் ஸ்கீம் அதையும் அதோட ஜவஹர் கிராம் சம்ரித்தி யோஜனா இது ரெண்டுத்தையும் என்ன பண்றாங்க, ஒன்னா சேர்த்துடுறாங்க. எதுக்காக? எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் த ரூரல் போர், கிராமப்புற ஏழைகளுக்கான வேலை வாய்ப்பு திட்டம். இதெல்லாம் ஒன்னா அவங்க சேர்த்துடுறாங்க. இதை சேர்த்தது மட்டும் இல்லாம இது கூடவே சேர்த்து என்ன பண்றாங்கன்னா கிராமங்கள்ல வந்து வறுமையை போக்குவது அதனுடைய முக்கியமான நோக்கமா இருந்திருக்குது. அப்போ 1 and 2 வந்து கரெக்ட். நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே கரெக்ட், ரைட்லி மேட்ச்டு, கண்டிப்பா 2 வந்து கரெக்ட். இதுல 2 வரவே இல்லை, 2 2 வந்திருக்குது. அடுத்ததாக எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட் 244 தப்பு, 243 தான் வரணும். 44 வந்து SC STக்கு போயிடும், தப்பு. ரிசர்வேஷன் கரெக்ட். அப்ப 2 and 4 கரெக்ட், 2 and 4 கரெக்ட். ப்ரூஃப் பார்த்துடலாமா? பாருங்க, 73வது சட்ட திருத்தத்தெல்லாம் சேர்க்கிறாங்களே. அப்ப SC ST ரிசர்வேஷனும் 73வது சட்ட திருத்தம் தான் வருது, இதுக்குள்ளதான் வருது. ஏப்ரல் 24 நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே, நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே முடிஞ்சு போச்சு. 244 பார்த்துடலாமா? 244 யாருக்கு வருது? SC ST அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி வருது. அப்ப சம்மந்தம் இல்லாத ஒண்ணு தானே, தப்பு தானே. பண மசோதா பத்தின சூப்பரான கூற்று கொடுத்துருக்காங்க. மணி பில்லு 2 அவைகளிலும் ஏதேனும் ஒன்றில் கொண்டு வரப்படலாம், தவறு. எது வந்து என்ன கேட்டிருக்கான், கருதவும் எது சரியா? பண மசோதா பற்றி கீழ்கண்ட கூற்றை கருதவும் எது சரியா தப்பான கொடுக்கலையே. சரி, இது தப்பு, 1 தப்பு. மாநிலங்களவை பரிந்துரைத்த பண மசோதா மீதான பரிந்துரையை மக்களவை நிராகரிக்க முடியாது. நிராகரிக்க முடியும். ஏன்னா இதுக்கு யாருக்கு பவர் அதிகம்? லோக்சபாவுக்கு தான் பவர் அதிகம், ராஜ்யசபாவுக்கு பவர் கம்மி தான். 14 நாள் டைம் அவங்க ஓகே பண்ணணும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு போயிடுவாங்க. இல்லைன்னா அவங்க ரெக்கமெண்டேஷன் ஏதாவது கொடுத்தா கூட வாங்கி தூக்கி போட்டு போடான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, திரும்ப லோக்சபா அந்த பில்லை பாஸ் பண்ணி ரிட்டர்ன் அனுப்புவான். 2வது வாட்டி போகும்போது ராஜ்யசபா கண்டிப்பா ஒப்புதல் கொடுத்துதான் ஆகணும். அப்ப 2மே தப்பு. இதுல வந்து எது சரின்னு கேட்டிருக்கானா எது தப்புன்னு கேட்டிருக்கானே புரியல. நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 1 2 2மே தவறுன்னு எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு எது சரின்னா 3 4 சரி, 3 4 சரி, ஓகேவா? 3 4 சரி. பண மசோதா ஏன்னா வேற ஆப்ஷனே கிடையாது, அதனால நான் சூஸ் பண்ணிட்டேன், படிக்காமலே சூஸ் பண்ணிட்டேன். பண மசோதா என்பது புதிய வரிகளை ஏற்றுவது, நீக்குவது, மாற்றுவது. சரி, பண மசோதா தொகுப்பு நிதியிலிருந்து பணம் எடுப்பதை தொடர்புடையது. கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து பணம் எடுக்கிறது மணி பில் தான், கரெக்ட். ப்ரூஃப் பார்த்துடலாமா? பாருங்க, மணி பில் எங்க தான் கொண்டு வரணும்? லோக்சபால தான் கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவுட். அடுத்தது பாருங்க, லோக்சபாக்கு யாருக்கு இதுல பவர் அதிகம்? ஸ்டேட்டஸ் பாருங்க, லோக்சபாவுக்கு தான் அதிகம், ராஜ்யசபாவுக்கு கம்மி. லோக்சபா கிரேட்டர் தன் ராஜ்யசபா. இதுல பாருங்க 14 days தான் டைம். அப்புறம் 2வது பாயிண்ட் அவுட். 3வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா மணி பில்லு என்ன சொல்றாங்க? டு இம்போசிஷன், அபாலிஷன், ரெமிஷன், ஆல்ட்ரேஷன் ஆர் ரெகுலேஷன் ஆஃப் எனி டாக்ஸ். ஒரு புதிய வரியை கொண்டு வருவது, அது ஏற்கனவே இருக்க வரியில மாறுதல் செய்வது, அல்லது வரியை உயர்த்துவது, வரியை குறைப்பது, நீக்குவது, எல்லாமே என்னதான் உங்களுக்கு மணி பில் தான். அது மட்டும் இல்லாம கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் கான்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா, இதுல இருந்து பணத்தை எடுக்கணும்னாலும் அதுவும் என்னதான், பண மசோதா தான். ப்ரூஃப் இருக்குல்ல, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அருமையான கேள்வி, கரெக்ட்லி பேட். யார் நம்ம கிளாஸ் பார்த்தாங்களோ படிச்சாங்களோ, யார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்களோ அவங்களால தான் ஆன்சர் பண்ண முடியும். பார்க்கலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட்ல நேச்சுரலைசேஷன், இந்த பாயிண்ட் முதல்ல படிப்போம். If any new territory become a part of India, the government of India shall specify the person of the territory who shall be citizen of India. என்னன்னா இன்கார்பரேஷன் சொல்லுவோம். ஒரு பகுதியை இந்தியாவோட இணைச்சிட்டோம்னா அவன் ஓவர் நைட்ல இந்தியன் சிட்டிசனா மாறிடுவான். எடுத்துக்காட்டு பாண்டிச்சேரி 1962 ஆகஸ்ட் 15 வரைக்கும் பாத்தீங்கன்னா பிரெஞ்சு சிட்டிசன், பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவன் தான். 16ல என்ன பண்றோம், 1962 ஆகஸ்ட் 16ல அவங்க இந்தியாவோட இணைச்சிடறோம். ஓவர் நைட்ல அவன் என்ன பண்ணிட்டாங்கிறத மொத்த பேரும்
பிரெஞ்சு சிட்டிசனா இருந்தவன் இந்தியன் சிட்டிசனா மாறிடுறான். அது இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி, நேச்சுரலைசேஷன் கிடையாது. அப்ப தப்பு இந்த பாயிண்ட். இது கரெக்ட்லி மேட்ச்னு கேட்குறாங்க. 3 வரக்கூடாது. சரியா? வரக்கூடாது. ஓகே, அடுத்தது சிட்டிசன்ஷிப் பை ரெஜிஸ்ட்ரேஷன். பதிவின் அடிப்படையில ஒரு குடியுரிமை எப்படி வழங்க முடியும்? ஆர்டிகல் நம்பர் 9 சொல்லியிருப்போம். வெளியில யார் இருக்கிறாங்களோ 8 சாரி வெளியில யார் இருக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணலாம்? ஒரு பதிவின் அடிப்படையில வாங்கலாம். யார் வாங்க முடியும்? ஒரு இந்திய மரபினர் வாங்க முடியும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஃபாரினர் நாட் பீங் அ இல்லீகல் மைக்ரண்ட் கேன் அக்வயர் இந்தியன் சிட்டிசன் ஆன் அப்ளிகேஷன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் வித் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஃபாரினர் கிடையாது, இந்தியன். ஒரு இந்திய வம்சாவளியை சார்ந்தவன் யாரா இருக்கணும்? இப்போ நான் வந்து இப்போ அமெரிக்காவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் எக்ஸாம்பிள், நான் கிளாஸ்ல டர்பன் சொல்லியிருப்பேன். சவுத் ஆப்பிரிக்காவில் அங்கே டர்பன்ல தான் அதிகமாக தமிழர்கள் இருக்கிறாங்க. இந்தியர்கள்ல தமிழர்கள். என்னுடைய தாத்தாவோட தாத்தாவோட தாத்தா வந்து இந்தியாவில் பிறந்திருப்பாரு. நான் இப்போ டர்பன்ல இருக்கிறேன். அப்போ நான் வந்து வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ முடியாது. அதுக்கு ஒரு டேட் அண்ட் டைம் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளார என்ன பண்ணலாம்? அவர் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த எம்பசியில போய் பதிவின் அடிப்படையில் என்ன பண்ண முடியும்? அவரு தன்னை இந்திய குடிமகனாக அந்த இடத்துல அவர் வாங்கிக்க முடியும். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகே, அப்ப இந்த 2வது பாயிண்ட்டும் தப்பு. அப்ப ஒண்ணு மட்டும் தான் சரி. ப்ரூஃப் பார்த்துடலாமா? பாருங்க. வெளியில வசிக்கிறவங்க என்ன பண்றாரு? பை ரெஜிஸ்ட்ரேஷன், ரெஜிஸ்டர்டு. யாரு வாங்க முடியும்? பேரண்ட்ஸ் ஆர் எனி ஆஃப் கிராண்ட் பேரண்ட்ஸ் வாஸ் பார்ன் இன் இந்தியா. இந்தியாவில் பிறந்திருக்கணும், அவ்வளவுதான் வாங்க முடியும். வெளிநாட்டுக்காரன் வாங்க முடியாது. இந்த பாயிண்ட் திரும்ப கேட்டிருக்கிறாங்க. ஒருவர் தானாக வந்து எப்படி குடியுரிமை இழக்க முடியும்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 2வது கேள்வி. இந்த கொஸ்டின்ல அடுத்த கொஸ்டின் நான் ப்ரூஃப் இங்கே காட்டிடுறேன். என்ன பண்றது? ஒரு குடிமகன் அயல் நாட்டினுடைய குடியுரிமையை, ஒரு இந்தியன் சிட்டிசன் வெளிநாட்டில் போய் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டானா ஆட்டோமேட்டிக்காக குடியுரிமை ரத்து ஆகிடும். அந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இங்க பாருங்க, பை இன்கார்பரேஷன், நேச்சுரலைசேஷன் வேற, வெளிநாட்டவர் வாங்குறது. இன்கார்பரேஷன் இந்தியாவில் இருக்கிறவன் எல்லையை இணைத்துக் கொள்வதன் மூலமாக குடியுரிமை வாங்குறது. அதான் 3வது பாயிண்ட் தப்புன்னு சொன்னா பாத்தீங்களா? அதாவது அவன் என்ன பண்ணிட்டான்? நேச்சுரலைசேஷனுக்கு இந்த பாயிண்ட் கொடுத்தான். இது ரெண்டும் இப்படி மேட்ச் பண்ணிட்டான். தப்பு. இந்த கொஸ்டின் நம்ம அதிகமாக யோசிக்க வேணாம். சுவாமிநாதனுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? கிரீன் ரெவல்யூஷன் 4க்கு 3 வரணும். ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இதுக்கு ப்ரூஃப் இது 2 கொஸ்டின். இந்த வாட்டி சொன்னால 3 கேள்வி 2 வாட்டி 4 வாட்டி வந்திருக்கு. 3 கேள்வி 2 வாட்டி 4 வாட்டி வந்திருக்குது. இது ஒரு கொஸ்டின். MS சுவாமிநாதன் சம்பந்தமான கேள்வி. அடல் டிங்கரிங் லேப், இது வந்து நான் கரண்ட் அஃபேர்ஸா எடுக்கல. இவங்க 2025-26 கேட்டிருக்கிறாங்க. நான் ஸ்கீமா எடுத்திருக்கிறேன். இது படிப்பு சம்பந்தமானது. இதுக்கு 50,000 வந்து ஸ்டூடெண்ட்டை என்கரேஜ் பண்றதா கொடுத்துருக்காங்க. எல்லா ஸ்கூலும் என்ன பண்றாங்கன்னா பிராட்பேண்ட் கனெக்டிவிட்டி, இந்த நம்ம வச்சிருக்க டிஜிட்டல் போர்டு மாதிரி ஸ்கூல்லையும் கொண்டு வந்துருக்காங்க. ஏஐ எஜுகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. எல்லாமே சரி. இது கல்வி தொடர்பானது. ஏன்னா நீங்க அந்த நம்ம கோர்ஸ்ல இந்த ஸ்கீம் படிச்சிருந்தா உங்களுக்கு புரியும். அடல் இன்னோவேஷன் மிஷன் எய்ம், இது வந்து 2016 நிதி ஆயோக்கின் கீழே உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம். அதுலதான் அடல் டிங்கரிங் லேப், இன்குபேஷன் சென்டர்ஸ், கம்யூனிட்டி இன்னோவேஷன்ஸ், நியூ இந்தியா சேலஞ்சர்ஸ், அப்ளைட் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன், ஸ்மால் என்டர்பிரைசஸ். இது எல்லாம் பாருங்க, இதெல்லாம் படிப்பு சம்பந்தம். ஒன்றுனா ஆராய்ச்சி நான் டீட்டெயிலாக கிளாஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ டைம் இல்லைன்றதுனால நான் வேகமாக எடுத்துட்டு போறேன். அப்போ இதை வச்சு பார்க்கும்போது ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அதே போல இதுல எல்லாம் பார்க்க தேவையில்ல. நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி எதுக்காக? உணவுக்கு தானே. டு இன்க்ரீஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைஸ் அண்ட் பல்சஸ். ஏக்கு 3 ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. அடுத்த கொஸ்டின் போயிட்டே இருக்கணும். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, இது வேற ஏதாவது ப்ரெஸ் பண்ணிட்டேன். நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ensuring food and natural security for a larger portion of the population. அடுத்தது பாருங்க, இது சூப்பரான கொஸ்டின். அப்படியே ஆர்டரான நான் கிளாஸ்ல நடத்துனதை ஆர்டர் பண்ண சொல்லி கேட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல் GWPல, அதாவது உலகை வேகமாக வெப்பமயமாக்குதல்ல, அதுல வரிசைப்படுத்த சொல்லிட்டான். அதனுடைய ஆர்டரை வச்சு அசெண்டிங் ஆர்டர். இது அப்படியே பாருங்க, நம்ம கிளாஸ்ல எடுத்துருக்கிறோம். கியோட்டோ புரோட்டோகால்ல 7 கிரீன் ஹவுஸ் கேசஸ் பத்தி பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு, அதை விட அதிகம் மீத்தேனு, அதை விட அதிகம் நைட்ரஸ் ஆக்சைடு. அடுத்தது ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன் HFC, குளோரோஃப்ளோரோ கார்பன் CFC, அது ரெண்டுமே இடத்துல வரும். அடுத்ததாக பெர்ஃப்ளோரோ கார்பன்ஸ், சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளோரைடு SF6, நைட்ரஸ் ட்ரைஃப்ளோரைடு NF3. இதே ஆர்டர் அப்படியே பாருங்களேன். ஃபர்ஸ்ட்ல CO2 வரணும், CO2. அடுத்தது CH4. அடுத்து என்ன வந்திருக்கணும்?
ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன் ஹெச்எஃப்சி வரணும் இல்ல சிஎஃப்சி வந்திருக்கும். ஹெச்எஃப்சி இல்ல சிஎஃப்சி இருக்குது. அப்போ நாம என்ன பண்றோம்னா இந்த இடத்துல பாருங்க, CO2 1, CH4 2, CFC 3, அடுத்தது பாத்தீங்கன்னா SF6, கடைசியா தான் என்ன வந்திருக்குது உங்களுக்கு, சாரி மார்ச் பட்டனப்பா, CH4 N2O, இது 3, அதுக்கப்புறம் இது 4, SF6 5, SF6 5, அதுக்கப்புறம் நம்ம கடைசியா சொல்லியிருக்கோம் இல்லையா, இதுதான் ஆர்டர். அப்ப 1 2 4 5 4, 1 2 5 4 எங்க இருக்கு பாருங்க, 1 2 5 4 3, இதுதான் ஆன்சர். பாருங்க, கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, ஹைட்ரோஃப்ளூரோ கார்பனு அல்லது குளோரோஃப்ளூரோ கார்பனு, அடுத்து பிஎஃப்சி பெர்ஃப்ளோரோ கார்பன்ஸ், SF6, கடைசியா NF3. இது 7, நம்ம 6 தாங்க, 5 தான் சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த இது ரெண்டும் சொல்லலை, அதில் கொடுக்கல, விட்டுருங்க, பிரச்சனை இல்லை, ஆர்டர் பண்ணணும் அவ்வளோதான். அடுத்ததாக சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 2 அவரோட கீ அப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. முக்கியமான அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறது உணவு, அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு, இதை நம்ம சொல்ல முடியும். இதில் 3 பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் நம்ம முக்கியமான பாயிண்டா என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 ஹங்கர், அதாவது எண்ட் ஹங்கர், பசியை ஒழிக்கணும், அது ஒரு முக்கியமான நோக்கம். அச்சீவ் ஃபுட் செக்யூரிட்டி, உணவு பாதுகாக்கணும். அண்ட் இம்ப்ரூவிங் நியூட்ரிஷன் அண்ட் ப்ரமோட் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், இங்கிலீஷ்ல இருக்குது, அடுத்து தமிழ்ல இருக்கும். அதே போல 0 ஹங்கரு, பட்டினி இல்லா நிலை. அப்போ இதுல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீ அப்ஜெக்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா எலிமினேட் ஆல் ஃபார்ம் ஆஃப் malnutrition, focusing on stunning and washing in children, wasting in children and anemia in women. ஃபர்ஸ்ட் கண்டிப்பா வரணும் கீ அப்ஜெக்டிவ்ல, 1 கண்டிப்பா வரணும். அப்ப இது ரெண்டும் கிடையவே கிடையாது. ஓகேவா, லாஜிக்கலா யோசிச்சோம்னா கரெக்ட், 1 வரணும், கொடுத்துருக்க ஆப்ஷன் வச்சு நம்ம நல்லா தெரியும். அப்போ 3 பத்தி நம்ம யோசிக்க வேண்டாம், ஏன்னா ஆப்ஷன்ல 3 வரல, இதை விட்டுருவோம். மெயின்டைன் த ஜெனடிக் டைவர்சிட்டி ஆஃப் ஏலியன் சீட்ஸ், கல்டிவேட்டட் இன்வேசிவ் பிளான்ட்ஸ் அண்ட் ஃபார்ம் அனிமல்ஸ். ஸோ இது கீ அப்ஜெக்டிவ்ல வருமானு கேட்டீங்கன்னா ஒரு டவுட் தான். டிஎன்பிசி ஆன்சர் கீழே என்ன வேணா கொடுக்கலாம், இதையும் சேர்த்து கூட கொடுக்கலாம். ஆனால் நம்மளை கேட்டீங்கன்னா கீ அப்ஜெக்டிவ்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மெயின் பாயிண்ட் 1 தான். ஸோ சி தான் கரெக்ட். அடுத்தது கோள்கள் தொடர்பான ஒரு கேள்வி. எர்த், மெர்க்குரி, சேட்டன், அதாவது பூமி, புதன், வெளிநாடு, இது எல்லாமே பிளானட்ஸ் தானே, கோள்கள் தானே, கோள்கள் தானே எல்லாமே. நம்ம கோள்கள் பத்தி ஜியாகிரபி எடுத்திருப்போம். நேம் ஆஃப் த பிளானட் மெர்க்குரி, வீனஸ், மார்ஸ், எர்த், ஜூபிட்டர் எல்லாமே வந்துருது. அடுத்த கேள்வி, தர்மாலயம் எது கரெக்ட்லி மேட்ச்டு பேர்னு கேட்குறாங்க. சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் வஉசி. அப்போ கண்டிப்பா இது தப்பா இருக்கணும், ஏன்னா இது தப்புனா அதுவும் தப்பா இருக்கணும். பாரத மாதாஸ் ஆசிரமம்னு வரணும், பாரதி ஆசிரமம் கொடுத்துருக்குறாங்க. பாரத ஆசிரமம், பாரத மாதா ஆசிரமம் நம்மளுக்கு யாரும் ஆரம்பிச்சது, பாப்பாரப்பட்டியில நம்ம சுப்பிரமணிய சிவா ஆரம்பிச்சோம். ரெண்டும் தப்பு. அப்ப மீதி 2 தான் கண்டிப்பா சரியா இருக்கும். 3 4 வரக்கூடாது. 3 வரலாம், 1 2 தான் சரி. தர்மாலய விவிஎஸ் ஐயர், நீலகண்ட பிரம்மச்சாரி தான் பாரத மாதா சங்கம், அது ப்ரூஃப் பார்த்துடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. தர்மாலயம், ஸோ இது நம்ம படிக்கும்போது யாரை பத்தி பார்த்துருவோம், வாவிஎஸ் ஐயர் பத்தி படிக்கும்போது பார்க்கலாம். அந்த பேஜ்ல ஒரு பேஜ் மட்டும் காட்டியிருக்கிறேன் தர்மாலயம். நீலகண்ட பிரம்மச்சாரியை பத்தி பார்க்கும்போது பாரத மாதா சங்கம், அவ்வளவுதான். அடுத்தது ஆர்டிகல் மேட்ச் பண்ண சொல்றாங்க. இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின், ஒரே கேள்வி திரும்ப திரும்ப வந்திருக்குது. 243ல AIKO, நம்ம ஏனா கிராம சபா, அதுல எந்த மாற்றமும் கிடையாது, சரியா. அதே போல KI அப்படிங்கிறது ஃபினான்ஸ் கமிஷன், கேனா எலெக்ஷனு, ஓனா எல்லாமே லைனா கொடுத்துட்டோம். 1 2 3 4 பார்த்துடலாமா. 243 ஏல கிராம சபா, ஐனா ஃபினான்ஸ் கமிஷனு, கிராம அளவுல நிதி அமைப்பு, கேனா தேர்தல், ஓனா நீதிமன்றம் தலையிட தடை. யார் தான் நீங்க போகணும், எலெக்ஷன் கமிஷன் கிட்ட தான் போகணும். எந்த கூற்று சரி தரும் கேட்கிறாங்க. அமைச்சர்களை நியமிப்பதில் அவர்களுக்கு பணிகளை ஒதுக்கீடு செய்தலும் பிரதம மந்திரிக்கு எந்தவித பொறுப்பும் இல்லைன்னு கொடுத்துட்டான். பிரதமருக்கு பொறுப்பு இருக்குது, ஏன்னா அவர் தான் சொல்லுவார் இந்த நபர் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்பாயின் பண்ணணும், அவர் தான் சொல்லுவாரு. தப்பு. பிரதம மந்திரி மக்களவையில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவராக இருப்பதுடன் அவர் அமைச்சரவையின் தலைவராக இருப்பார், சரி. ஏ தவறு, ஆர் சரி. கரெக்டா பாத்துடலாமா. பாருங்க, பிரதமர் தலைமையில் அமைச்சரவை, குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை. அப்ப கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கு யார் தலைவராக இருக்கிறது, பிரைம் மினிஸ்டர் தான். அப்ப 2வது பாயிண்ட் சரியாயிடுது.
ரெண்டாவது பாயிண்ட் சரி. பிரதமர் தலைமையில் அமைச்சரவை பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவரே பிரதமராக இருப்பார், அவர் தலைமையில் அமைச்சரவை இருக்குது சரி. முதல் பாயிண்ட் ஏன் தப்பு? ஏன்னா அவர் தான் என்ன பண்றாரு, there shall be a council of minister with the prime minister at the head prime minister as head to aid advice of the president who shall into the exercise of the functions. அப்படியே வந்தீங்கன்னா இதுல யார் தான் அப்பாயின்ட் பண்றது? அடுத்த பாயிண்ட், பிரதமரை நியமனம் பண்றது குடியரசுத் தலைவர், மற்ற அமைச்சர்களை நியமனம் பண்றது யாரு? குடியரசுத் தலைவர் தான். ஆனா எப்படி பண்றாரு? அட்வைஸ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர். ஆனா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இல்லைன்னு சொல்லிட்டான். இருக்குது, இவருடைய தலையீடு இருக்குது. இவர் தான் முடிவு பண்ணுவார் எந்த துறைக்கு எந்த அமைச்சர். அடுத்ததாக இந்திய குடியுரிமையை இழக்கக்கூடிய முறைகள். நான் சொன்னேன்ல, என்னன்னு பாருங்க. ஒரு இந்திய குடியுரிமையை பெற்றிருக்கும் ஒருவர் தானாக முன் வந்து பிற நாட்டின் குடியுரிமை பெற்றால் தன்னுடைய குடியுரிமை தானாக இழந்து விடும். ஆர்டிகல் 9 ஃபர்ஸ்ட் கரெக்ட். கண்டிப்பா ஒண்ணு வரணும். அப்ப ரெண்டாவது பாயிண்ட் நீங்க யோசிக்காதீங்க. ரெண்டாவது பாயிண்ட் வந்துருச்சு, வேற ஆப்ஷனே இல்லை, விட்டுருவோம். மூணாவது பாயிண்ட்டுக்கு போவோம். மூணாவது பாயிண்ட் சரியா தப்பான யோசிப்போம். இந்திய குடிமகனாக இருக்கும் ஒருவர் 2 ஆண்டுகளுக்கு குறையாமல் பிற நாட்டில் தண்டனை பெற்றிருந்தால், இப்ப இதை பத்தி கான்ஸ்டியூஷன்ல பேசியிருக்க மாட்டாங்க. 2 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. 3 கண்டிப்பா கிடையவே கிடையாது. 1 and 2 தான் கரெக்ட். பாருங்க அப்படியே 9வது பாயிண்ட் பாருங்க. ஒரு அயல்நாட்டை குடியுரிமையினை தாமாக விரும்பி பெற்றுக்கொள்பவர்கள் இந்திய குடிமக்கள் ஆவதில்லை. வெற்றி நிச்சயம் 5வது திட்டம். 2 வீடியோ பாத்தீங்கன்னா 5 திட்டம் தடப்பாடா அடிச்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் வீடியோவாவது ஒரு 5000 பேர் 6000 பேர் பார்த்தாங்க. 2வது வீடியோவை யாரும் பார்க்கவே இல்லை. சரி, நானும் விட்டுட்டேன், பரவாயில்ல. அந்த வீடியோ போட்டதே முழுக்க என்னுடைய பெய்டு ஸ்டூடெண்ட்டுக்காக தான், படிச்சாங்கல்ல அவங்களுக்காக தான். நான் பெய்டு கோர்ஸ் எடுக்க முடியல. யூடியூப்ல எல்லாருக்கும் யூஸ் ஆகட்டும்னு எடுத்தேன், பட் யாரும் பார்க்கல. 5 கேள்வி வந்திருக்கு. 200 கேள்வியில 5 கேள்வி 2 வீடியோல வந்தது. நான் சொல்லி நடத்திருக்கிறேன். வெற்றி நிச்சயம் திட்டம் இது வேலையற்ற இளைஞர்களின் திறன்களை மேம்படுத்துவதற்காக 18 முதல் 35 வயதுடைய அனைவருக்கும் இத்திட்டம் பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்தியவர்களுக்கும் பொருந்தும். 3மே சரிதான். பார்த்துடலாமா? கேள்வியோட பார்ப்போம். வெற்றி நிச்சயம் திட்டத்தை பத்தின கேள்வி, அதுக்கான திட்டம் எப்ப ஆரம்பிச்சாங்க, யார் ஆரம்பிச்சாங்க, எங்க ஆரம்பிச்சாங்கன்றது. வேலையில்லா இளைஞர்களுக்கு தொழில்துறையில் வேலைவாய்ப்பை உருவாக்குவது. 18-35 வயசு உடையவர்களுக்கு இங்க பாருங்க, பட்டப்படிப்பு, ITI, டிப்ளமோ படிச்சவங்க மட்டும் இல்ல, பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்தியவருக்கும் இது பொருந்தும். அதான் ஹைலைட். அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ஓடாமீட்டர்ன்றது எவ்வளோ தூரம் ஓடி இருக்குதுன்னு காட்டுறது. கரண்ட் தப்பு. பாராமீட்டர் ப்ரெஷர் கரெக்ட். செஸ்மோகிராஃப் எர்த்குவேக் கரெக்ட். தெர்மோமீட்டர் டெம்பரேச்சர் கரெக்ட். இது ஆட் ஒன் அவுட்னா ஏ தான் ஆட் ஒன் அவுட். இதுக்கு ப்ரூஃப் பார்த்துடலாமா? பாருங்க, அழுத்தம் பாரோமீட்டர், வெப்பநிலை அளக்கிறதுக்கு வெப்பநிலைமானி தெர்மோமீட்டர், செஸ்மோகிராஃப் செஸ்மோமீட்டர் டு டிடெக்ட் அண்ட் ரெக்கார்ட் த எர்த்குவேக் வேவ்ஸ், நிலநடுக்க அதிர்வுகளை அலைகளை அளப்பதற்காக. அடுத்ததாக பொருந்தாத சொற்றொடர் யாதுன்னு கேட்கிறாங்க. எது பொருந்தாதனா எது தப்புன்னு கேட்கிறாங்க. திராவிட நாடு என்ற பத்திரிகையை துவங்கினார். பாருங்க, மொட்டையான ஒரு கேள்வி. யாருன்னு கொடுத்துருக்கணும், யாருன்னு கொடுக்காம நம்மளே முடிவு பண்ண சொல்றான். சரி, நானே புரிஞ்சுக்கிறேன் அண்ணான்னு, ஏன்னா அண்ணா பத்தி தான் கொடுத்துருக்காங்க. ஜெர்மன் நாட்டு நாடக மேதை எப்சனோடு அண்ணாதுரை ஒப்பிட்டவர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி கரெக்ட். ஈவே ராமசாமி தான் அண்ணாவுக்கு அறிஞர் பட்டம் கொடுத்தாரு. தப்பு. யார் கொடுத்தாரு பாத்துரலாம். தப்பு. சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம்ன்றது அண்ணாதுரை எழுதுனதுதான் கரெக்ட். எது தப்புன்னா தொடர்பு பொருந்தாதது. 3வது பொருந்தாதது. ப்ரூஃப் பார்த்துடலாமா? டக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, திராவிட நாடு அண்ணாதுதான், மாற்றம் இல்லை. பாரதிதாசன், பாவேந்தர் பாரதிதாசன் தான் அறிஞர் பட்டம் கொடுத்துருக்கிறாரு. அப்படியே வந்தீங்கன்னா அண்ணாதுரைய புரட்சி படைப்புல இருக்கப்பட்ட கல்கி கிருஷ்ணமூர்த்தி ஜெர்மன் நாடக கலை எப்சனோடு அவரை ஒப்பிட்டு பேசியிருக்கிறாரு. தென்னாட்டின் பெர்னாட் ஷான்னு சொல்லியிருக்கிறாரு. வி கிரி அண்ணா உயர்ந்த பண்புகளின் உறைவிடன்னு சொல்லியிருக்கிறாரு. வெளிநாட்டுக்காரர் சொல்லியிருக்காரு. எல்லாம் ஒன்று இருக்குது. அவர் நாடகத்துல சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யமும் ஒன்று. அடுத்ததாக சிப்காட். இந்த சிப்காட் பத்தினதுல நம்ம நடத்திருக்கிறோம். ஜஸ்ட் சிப்காட் மட்டும் தான். சிப்காட்டுக்கு எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெறும் நடுத்தர நடுத்தரம்னா மீடியம் ஸ்கேல் தான். மீடியம் லார்ஜ் ஸ்கேல் தான், ஸ்மால் ஸ்கேல் கிடையாது. அப்ப கண்டிப்பா கிடையாது. அதே போல அவங்களுக்கு வந்து அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்றாங்களோ அதெல்லாம் கிடையாது. ஒண்ணு மட்டும்தான், மீடியம் அண்டு லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் தான் பொருந்தும். இது ஏற்கனவே போன வாட்டி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2லயோ குரூப் 1லயோ ப்ரிலிம்ஸ்ல மெயின்ஸ்ல கேட்ட கொஸ்டின். அப்படியே திரும்ப கொஸ்டின் வந்திருக்குது. ஒண்ணு மட்டும் தான் சரி. நம்ம சிப்காட் பத்தி எடுத்திருக்கும் பொழுது, இந்த சிப்காட் நடத்தும் போது நடத்திருப்போம். இது சிறு நிறுவனங்களுக்கு கிடையாது, நடுத்தர மற்றும் பெரிய நிறுவனங்களுக்கு தான். குடியரசு துணைத் தலைவர் தொடர்பான கூற்றுகள். இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், 35 வயசு நிரம்பி இருக்கணும், மக்களவை உறுப்பினராக கிடையாது, மாநிலங்களவைக்கு ராஜ்யசபாவுக்கு தான். அப்ப இந்த பாயிண்ட் தப்பு. அப்ப 1, 2 தான் சரி. 1, 2 சரி. நம்ம கிளாஸ் எடுக்கும்போது இதுல தெளிவா நடத்திருப்போம். குடியரசு துணைத் தலைவருக்கு நமக்கு எழுதல, பட் நடத்தும் போதே கிளாஸ் நடத்தும் போது சொல்லியிருப்போம்.
குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், ஆளுநர் 3 பேருமே இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். 35 வயசு நிரம்பி இருக்கணும் 3 பேருக்குமே. அப்படியே நீங்க குடியரசுத் தலைவர் வந்தீங்கன்னா அவர் லோக்சபா உறுப்பினராக இருக்க தகுதியுடையவராக இருக்கணும். இவர் வந்து ராஜ்யசபா உறுப்பினராக இருக்க தகுதியுடையவராக இருக்க வேண்டும். 35 வயசு நிரம்பியவராக இருக்க வேண்டும். முடிஞ்சு போச்சு. புதிய மாநிலங்களை உருவாக்குறது இது நம்ம கிளாஸ்ல நம்ம நடத்திருக்க மாட்டோம். பட் ஆனா இது சொல்லி நடத்திருக்க மாட்டேன். ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருப்பேன். இப்ப திரும்ப அந்த ஷார்ட்கட் சொல்றேன், வச்சுக்கோங்க. பம்பாய், குஜராத் 1960. என்ன ஷார்ட்கட் சொல்லட்டுமா? 60 வயசு ஆனாலே எல்லாம் என்ன பண்ணுவாங்க? 60 வயசுக்கு மேல குஜாலா இருப்பாங்க. 60 வயசு ஆனா குஜாலா இருப்பாங்க. பம்பாய்னு ஒரு மாகாணம் தான் இருந்தது. 1960 என்ன பண்ணாங்கன்னா பம்பாயில இருந்து குஜராத்தை பிரிச்சாங்க. அது குஜராத்னு ஸ்டேட் கிடையாது, பம்பாய் மாகாணம் தான். பம்பாய் மாகாணத்துல ஒரு பகுதி தான் குஜராத். ஆனா அதுக்கப்புறம் 1962 பிரிச்சுட்டாங்க. பிரிச்சு இது பம்பாயினும் மேல இருக்கிறது குஜராத்னு மாறிச்சு. பம்பாய் பேர் தான் அப்புறம் கடைசி என்ன பண்ணிட்டாங்கன்னா நகரத்தின் பேரை மாத்தி ஒட்டுமொத்த மாகாணத்துக்கு மகாராஷ்டிரான்னு பேர் வச்சுட்டாங்க. அப்ப 3வது ஆப்ஷன் 4, 3க்கு 4ன்னு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. முடிஞ்சு போச்சு. ஷார்ட்கட் சொல்லிருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 60 வயசுக்கு மேல குஜலா இருப்பாங்க. 60க்கு மேல குஜால்னா குஜராத். பம்பாயில இருந்தா பிரிக்கிறாங்க. எப்படி சார் பம்பாய் ஞாபகம் வச்சுன்னா பக்கத்துல இருக்குது. ஜாகிரபி தெரியாம நம்ம படிக்கவே கூடாது. அப்ப நம்ம அப்படிதான் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததாக சமக்ர சிக்ஷா அபியான், ரொம்ப முக்கியமான திட்டம் பார்த்துட்டோம். சமக்ர சிக்ஷா அபியான் எதை உள்ளடக்கியதுன்னா சர்வ சிக்ஷா அபியான், ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், டீச்சர் எஜுகேஷன் 3 உள்ளடக்கியது தான். நம்ம கிளாஸ்ல டீச்சர் எஜுகேஷன் பத்தி நடத்திருக்க மாட்டோம். ஆனா மீதில இருந்து சொல்லியிருப்போம். ஃபர்ஸ்ட்ல சர்வ சிக்ஷா அபியான் அடல் பிஹாரி வாஜ்பாய் பீரியட்ல கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் இது வந்து கொண்டு வந்தாங்க மன்மோகன் சிங் பீரியட்ல. இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து தான் என்ன பண்ணாங்க, நேஷனல் எஜுகேஷன் மிஷன்ல சமக்ர சிக்ஷா அபியான் கொண்டு வராங்க. இந்த திட்டத்துல என்ன கொண்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் செக்டரு, அது மட்டும் இல்லாம ப்ரீ ஸ்கூல்ல இருந்து +2 வரைக்கும் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து திட்டம் கொண்டு வராங்க அப்படின்னு எடுத்திருப்போம். இதுல அந்த டீச்சர் எஜுகேஷனும் சேர்ந்தது தான். சர்வ சிக்ஷா அபியான், ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், RMSA, SSA, அது கூட சேர்ந்து டீச்சர் எஜுகேஷன் 3மே சேர்ந்தது தான். இது அருமையான கேள்வி. செலைன், அதாவது ஊர்ப்பு தன்மையா இருக்கிறது எதுக்குமே பயன்படாதில்ல, மலட்டுத்தன்மை. அப்போ இதுதான். ஸோ 1க்கு 3 ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. அப்படியே லாக் பண்ணிட்டு போகலாம். இல்லை நம்ம வேற ஏதாவது கண்டுபிடிக்கணும் சார்னா ஈஸியாக பண்ண முடியும். ரெட் சாயில் எப்பவுமே கிளேவா இருக்கும், களிமண் மாதிரி தான் இருக்கும். அலுவியல் சாயில் சார் ரெட் சாயில் இல்லை, செலைன் சாயில் அப்படிங்கிறது ஒரு மலட்டுத்தன்மையா இருக்கும். நம்ம தமிழ்ல பார்த்தா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், இங்கிலீஷ்ல தான் கொஞ்சம் ரோலிங் ஆகுது. கரிசல் மண் தான் இப்படி இருக்கும், கிளேயாவே இருக்கும், களிமண்ணாவே இருக்கும் கரிசல் மண். அலுவியல் சாயில் அப்படிங்கிறது ஒரு மாதிரியான வண்டல் படிவுகள் நிறைந்ததாக இருக்கும். ரெட் சாயில் வந்து மணலாக இருக்கும். இதுதான் கரெக்டான ஆன்சரு. இது நம்ம ப்ரூஃப் பார்த்துடலாம், ஸ்கூல் புக்லேயே இருக்குது. வண்டல் மண் அப்படிங்கிறது பாருங்க, களிமண், வண்டல் மண்டி களிமண் போன்ற கலவையுடன் மண்ணடுக்கு காணப்படுகிறது. அதுதான் முக்கியமான பாயிண்ட். நுண்ணிய துகள்களால் படிய வைக்கப்பட்டு உருவாக்கப்படுகிறது. நுண்ணிய துகள், நுண்துகள். அப்ப இதாவது வண்டல் மண். முடிஞ்சிருச்சா? அடுத்தது கரிசல் மண். கரிசல் மண் என்ன பண்ணுது? களிமண் தன்மையுடையது. சொன்னா கரிசல் மண் பிளாக் சாயில், ரெகுர் சாயில், கரிசல் மண் கருப்பு மண். முடிஞ்சு போச்சு. கடைசியா முக்கியமான ஒப்பந்தங்கள், ஸ்ரீரங்கப்பட்டம் உடன்படிக்கை, மங்களூரு, சால்வை உடன்படிக்கை, பேசின் உடன்படிக்கை. நான் கிளாஸ்ல பல வாட்டி வந்து நடத்தும் போது பாத்தீங்கன்னா நடுநடுவு ஷார்ட்கட் சொல்லிட்டே இருப்பேன். ஆங்கிலோ கர்நாடக போர், எய்லா செக்வெல் உடன்படிக்கை, பாண்டிச்சேரி உடன்படிக்கை, பாரிஸ் உடன்படிக்கை, 3 உடன்படிக்கை. எய்லா செக்வெல், பாண்டிச்சேரி, பிரான்ஸ். இது என்னன்னு பாத்தீங்கன்னா கர்நாடக போர், ஆங்கிலேய கர்நாடக போர். அடுத்ததா ஆங்கிலேய மைசூர் போர், ஆங்கிலேய மராத்திய போர், இதெல்லாம் இருக்குது. ஆங்கிலேய மைசூர் போருக்கு என்ன ஷார்ட்கட்? MMS, மெட்ராஸ் மங்களூரு ஸ்ரீரங்கப்பட்டணம் உடன்படிக்கை. அப்ப மெட்ராஸ் வரல, மெட்ராஸ் இல்ல, MMS மெட்ராஸ் இல்ல. அடுத்தது மங்களூரு, அடுத்ததாக ஸ்ரீரங்கப்பட்டணம். அப்ப இதுக்கு அப்புறம் தான் இது வரணும், இந்த ஆர்டர்ல வரணும். இதுக்கப்புறம் இது, அதாவது 2வது, இது 3வது. இது கொஸ்டின்ல கிடையாது, ஜென்ரலா. சால்வை உடன்படிக்கை, பேசின் உடன்படிக்கை. முதல்ல என்ன உடன்படிக்கை தான் போடப்பட்டது? இது மராத்திய போர். மேல சொன்னது என்ன போர்? இது ரெண்டுமே, இது மைசூர், இது ரெண்டு என்னது? மராத்திய போர். சால்வை தான் முதல்ல போட்டிருப்பாங்க, பேசின் 2வது போட்டிருப்பாங்க. இதுதான் ஆர்டர். ஆனா இந்த பேசின் உடன்படிக்கைன்றது கடைசியில போட்டிருப்பாங்க. அப்ப 3க்கு அப்புறம் 2 வந்துடும். 3க்கு அப்புறம் 2. 3 சால்வை உடன்படிக்கை, முதலாவது மராத்திய போர் உடன்படிக்கை போட்டிருப்பாங்க. அதன் பிறகு மங்களூர் உடன்படிக்கை,
ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கைலாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் பாசின் உடன்படிக்கை அந்த கால வரிசைப்படி 1802 வந்துருக்கு கடைசியா 1802. ஸோ இதான் கடைசியா வரும். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இது நான் யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா மராத்தியர்கள் அப்படின்னு ஒரு டாபிக் நம்ம யூடியூப்ல இருந்து நீங்க செக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ சால்வை உடன்படிக்கை, பேசின் உடன்படிக்கை, வரிசைப்படி முதலாம் ஆங்கிலேய மராத்திய போருக்கான உடன்படிக்கை, சால்வை உடன்படிக்கை. அப்போ அடுத்தது தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பேசியிருப்போம் அதை பற்றி. ஸோ அதுக்கான ப்ரூஃப் தான் நம்ம காட்டியிருக்கிறோம். ஸோ வெற்றிகரமாக நம்ம கிளாஸ்ல நடத்துனது எல்லாத்தையும் எவ்வளோ வந்திருக்குது அப்படின்றத வித் ப்ரூஃபோட போட்டிருக்கிறோம். நடந்து முடிஞ்ச தேர்வுக்கான குரூப் 2A மெயின்ஸுக்கான ஒரு ப்ரூஃப். இல்லை மொத்தமாக பார்த்தீங்கன்னா 70க்கு மேலே கேள்விகள் கேட்டிருக்காங்க. மொத்தமாக 50 கேள்வி விட்டுருங்க, அது ரீசனிங் நம்ம நடத்தல, நம்ம எடுக்கவே இல்லை. 150 தான். அதில் முக்கியமான விஷயம் மெயின்ஸுக்கு கோர்ஸே எடுக்கல, ப்ரிலிம்ஸில் எடுத்ததே மெயின்ஸுக்கு இவ்வளோ வந்திருக்குது. எப்படி ஒரு கொஷனை நம்ம வந்து அணுக முடியும், நம்ம நடத்துனதை வச்சு எப்படி ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நான் வீடியோஸ் காட்டிருக்கிறேன், ப்ரூஃப் காட்டியிருக்கிறேன். நடத்தாதது கோர்ஸுக்கு நம்ம ஒரு ப்ரூஃப் காட்டியிருக்கிறோம். அதாவது மெயின்ஸுக்கு நம்ம கோர்ஸுக்கு எடுக்கல, ப்ரிலிம்ஸ் தான் எடுத்துருக்கிறோம். வழக்கம் போல இந்திய அரசியலமைப்பு நிர்வாகத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஎன்எம். எப்போ நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கோர் பண்ணுறதுன்னா ஃபர்ஸ்ட்ல இந்தியன் கான்ஸ்டியூஷனு, 2வது ஐஎன்எம், 3வது எக்கானமி, அடுத்து ஜாகிரபி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான யூனிட் நம்பர் 6, யூனிட் நம்பர் 5 அது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சேர்ந்து வந்துடுது. அப்போ நம்ம அந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஹிஸ்ட்ரியை தவிர்த்து மற்றது எல்லாத்துலையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா நடத்துனது மேக்ஸிமம் அவுட் ஆஃப் ஃபுல் கொஷின் வந்து வந்துடும். அதுக்கு இன்னொரு மைல்கல்லாக இந்த தேர்வுக்கான கேள்வித்தாளும் இருக்கிறது. ஸோ வெற்றிகரமாக நம்ம இந்த முடிச்சிட்டோம். ஸோ இதில் நம்ம வந்து ஜிஎஸ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பற்றின டீடைல்ஸ் நம்ம இந்த வீடியோ முதலே சொல்லியிருந்தோம். இதெல்லாம் தான் எல்லா எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிற இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறோம். இந்த சப்ஜெக்ட் இன்னும் எடுக்கல, காரணத்தை நான் முதல்ல சொல்லிட்டேன். முடிஞ்ச வரைக்கும் இவ்வளோ சீக்கிரம் முடியுமோ சீக்கிரம் எடுத்து அப்லோட் பண்ணிடுறேன். கிளாஸஸ் பைலிங்க்ல இருக்கும், ரெக்கார்டட் வீடியோ தான், லைவ் கோர்சஸ் கிடையாது. எப்போ வேணாலும் எத்தனை முறை வேணாலும் பார்த்துக்கலாம். 1 year வேலிடிட்டி. வீடியோ அண்ட் பிடிஎஃப் நீங்கள் மொபைல் ஆப்பில் தான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும், யாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ண முடியாது. பிரைவசி பாலிசினால இப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஃபுல் கோர்ஸுக்கான ஃபீஸ், சிங்கிள் கோர்ஸுக்கான ஃபீஸ், இது எப்போ வேணாலும் இந்த கோர்ஸ் ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். முன்னாடி தேவைப்படுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை நான் சொல்லியிருக்க விஷயம் எல்லாத்தையும் தெளிவாக பார்த்து புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்பில் தான் கிளாஸ் எடுக்கிறோம். ஆண்ட்ராய்டு, ஐஃபோனு, வெப்சைட்கான எல்லா லிங்க்கும் வீடியோக்ல டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெமோ கிளாஸஸ் தேவைப்படுறவங்க, கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் டவுட் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் இதே நம்பர் தான் 8870302702 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. யாரும் கால் பண்ண வேண்டாம். அதர்ஸ் தேவையில்லாம மெசேஜோ காலோ பண்ணி உங்களோட நேரத்தையும் என்னோட நேரத்தையும் வீணாக்க வேண்டாம். ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா படிங்க. நான் அடுத்தடுத்து 82 நாளுக்கு அப்புறம் என்ன வீடியோ போட்டுருக்கிறோம். அடுத்தடுத்து குரூப் 1, நெக்ஸ்ட் குரூப் 2, குரூப் 4 ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி, ரயில்வேக்கு அது மாதிரி என்டிபிசி, குரூப் டி படிக்கிறதுக்கான முறைகள் எல்லாத்தையும் நான் இனிமேல் தொடர்ச்சியாக வீடியோக்கள் போட முயற்சிகள் பண்ணுறேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஹிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிடுறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. நல்லா படிங்க.